வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 373. அண்ட் இந்த 373 எபிசோட நம்ம இன்னைக்கு பேச போகிறது பொறுமையா சரி ரெலிகேஷன்லேருந்து வந்திருக்கிற ஒரு டீமு, ரெலிகேஷன் என்னது செகண்ட் டிவிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் மேலே வந்திருக்கிற ப்ரொமோட் ஆகி வந்திருக்கிற ஒரு டீமு, நிம்மதியாக ஒரு மேட்ச், இவ்வளோ கஷ்டமான அவே மேட்ச்லாம் ஆடிட்டு நிம்மதியாக ஒரு மேட்ச் சந்தோஷமாக வந்து ஓகே பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் போயிடலான்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த இப்போ இதுல சுப்பிரமணியபுரத்துல படத்துல வர மாதிரி மரண பயத்தை காட்டிடாடா பரமான்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வந்து இந்த இமோஷன்ஸ் வந்து சந்தோஷத்துல இருந்து அப்படியே ஃபுல்லா வந்து டிஜெக்ஷனுக்கு போயிட்டு மறுபடியும் சந்தோஷத்துல வந்து யுஃபோரியால முடிஞ்சது இமோஷன்ஸ். அந்த மாதிரியா முடிஞ்ச ஒரு கேமோட ரிவ்யூ. எஸ், நேற்று நடந்த லெஸ்டர் கேமோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பேச போறோம் இந்த எபிசோட்ல. லெஸ்டர் கேமோட ரிவ்யூ இன்னைக்கு எனக்கு பண்றதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ எபிசோடுக்கு என் கூட ஜாயின் பண்றது என் தளபதி ஹரி. வணக்கம் ஹரி, வெல்கம் டு த ஷோ. அனைத்துலக ஹாஸ்டல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். அருண் ப்ரோவுக்கு வணக்கம், லலித் ப்ரோவுக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நேத்தி வந்ததுலேருந்து நல்லா இருக்கும். ஒரு சில செய்திகள் வந்திருக்கு, கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. பட் யா, ஹோப்ஃபுல்லி எல்லாமே நடக்கும், எல்லாமே நல்லதாவே நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையில எபிசோட்குள்ள போவோம். அதே மாதிரி மூணாவதா என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரு வந்திருக்காரு, லலித் அவர்கள். வணக்கம் லலித். வணக்கம் ப்ரோ. நான் வதந்திகளை நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். வதந்திகளை நம்பாதீர்கள், நல்ல ஒரு இதுதான். எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னடா இந்த 3 பேர் பேசின்னு இருக்காங்க, வதந்தி கெட்ட விஷயம் நல்ல விஷயம்னு டிஸ்கஸ் பண்ணுவேன் எல்லாத்த பத்தியும் போக. பட் எஸ், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் a lot for your support. Do continue your support. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தட் இஸ் இஃப் யூ லைக் த வீடியோ. கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். அதே போல பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் எவ்ரி டைம் நாங்கள் வீடியோ ரிலீஸ் பண்றப்ப. நாங்க தான் தினமும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது தோணுதோ கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சதை கேட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கேட்கணும் தோணும், தாராளமா கேளுங்க. ஸோ தட் அவுட் த வே எபிசோட்குள்ள போயிடலாம். ஹரி, நான் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அதாவது நீங்க வந்து வதந்தின்னு சொன்னீங்க. அந்த வதந்தி என்னன்னு நம்ம வந்து பேசுவோம். நேத்து வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் நம்ம கேம் ஜெயிச்ச உடனே நான் வந்து ஒரு ஆடியோ அனுப்புனேன். சண்டா சண்டா அப்படின்னு. அந்த டாக் கார்ட்ஸ் வந்து கடைசியில நம்மளே அடிச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. டாக் கார்ட்ஸ்னு சொல்லி கடைசியில நம்மளே அடிச்சிருச்சு அது டாக் கார்ட்ஸ். அந்த ஃப்ரீ கிக் எல்லாம் ஹவர்ஸ் மேல பட்டு போறதெல்லாம் மெகா லெவல் சூன்யம். அதெல்லாம் அது எங்க இருந்து வருது, அது எப்படி அவன் மேல பட்டு போகுது, எதுவுமே புரியல. இல்ல எப்படி இது ஆச்சுன்னா நான் சொல்றேன். இந்த பிளாக் மேஜிக் டாக் கார்ட்ஸ் பத்தி நம்ம பேசுறதுக்கு விரும்பல. பட் ஒரு காமெடியா பேசுவோம்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஆர்சனலே பண்ணா கூட இந்த பிளானு, இந்த சூனியம் இதெல்லாம் வந்து ஸ்மால் லெவல்ல இருந்துச்சு. எப்போ இந்த சிட்டி கேம்ல ஆண்டமோ இந்த மேடியெல்லாம் தேவையில்லாம நம்ம டாக் கார்ட்ஸ் எல்லாம் வெளியாக்கி விட்டு தேவையில்லாம ப்ரொபகண்டா பண்ணி சாதாரண பண்ண சூனியத்தை ஓவர் ப்ரோமேக்ஸ் அடிச்சு விட்டு அது நம்மளுக்கே அடி வாங்கிருச்சு. அது இதுல சும்மா வந்துட்டு ஆட்லெட்டாவே வந்து மேட்ச் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அவன் வந்து பெப் பைட் கொடுத்துட்டான் அவங்களுக்கு கரெக்டா. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை பெப் வந்து ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் அவன் லூஸ் பண்ண மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் அந்த மொரினியோ சொரன்றப்ப கூட இவ்வளவு மோசமா வந்து அவன் இது பண்ணதில்ல. அவங்க கிட்ட தேவையானதை வாங்கிட்டாங்க. மறுபடியும் நம்ம கிட்ட போயிட்டு நீங்க இப்ப பெப்ப பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வரும், அவன் சூப்பரா ஆன்சர் சொன்னான். அவன் என்னைக்குமே என் ஃப்ரெண்டு, நான் அவனுக்கு வந்து என்னைக்குமே வந்து பேர் என்னது கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவன் அவன் தான். நான் வந்து விசுவாசம் மறக்கிற பரம்பரையில பிறந்தவன் கிடையாதுடா. நான் வந்து இப்படிதான் இது பண்றவன், அதனால வந்து விசுவாசத்தை நான் மறக்க மாட்டேன். பட் ஆனா இங்க ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு விரிசல் வந்துச்சுன்னா அது என்னால வராது, அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். பேசிக்கலி அவன் என்ன சொன்னான்னா, இதுக்கு மேல இந்த இதுல வந்து நான் பதில் சொல்ல விரும்பல, இதோட முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல கேள்வி கேட்டாலும் என் பதில் இதுதான். நான் இதுக்கு மேல வந்து சிம்பிள், நான் வந்து எதுவும் சண்டை கிண்ட இந்த இதுக்குள்ளலாம் வரல. என்னுடைய வேலை ஃபுட்பால் பிட்ச்ல பாத்துக்கிறது, நான் பாத்துக்கிறேன், அதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டான். பட் அதுதான் இதுவாச்சு. பட் லைக்கா கேம்குள்ள அது சொன்ன மாதிரி தான். பிளாக் மேஜிக் டார்க் ஆர்ட்ஸ்லாம் 45 நிமிஷத்துல இருந்து ஒரு 70 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே டோட்டலா அகைன்ஸ்டா அப்படியே வந்து சுத்தி அடிச்சானுங்க எல்லாரும் சேர்ந்து. அதான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பத்தி தான் நான் இப்ப அந்த விஷயத்தை பிளாக் டார்க் ஆர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சீரியஸா ஒரு விஷயம் பேசணும்னா, இந்த கேமுக்கு போறதுக்கு முன்னாலேயே எல்லாத்துக்கும் ஒரு தோணு இருக்கும். என்னன்னா நம்ம ஒரு ஈஸி பாஸ் தான் அடிச்சுக்கிட்டு தம்சம் பண்ணி முடிச்சுட்டு. நான் யோசிச்சது வண்டி தப்பு இல்லையே, நான் தனியா யோசிக்கலையே அந்த மாதிரி.
இல்ல அதான் சொல்றேனே, ஈஸியா வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி மேட்டர முடிச்சு அடுத்து பிஎஸ்ஜிய ஃபோக்கஸ் பண்ணலான்னு போயிருப்போம். நான் வந்து ஆரம்பத்துல வந்து யோசிச்சேன். ஒவ்வொரு கேமும் ஈஸி இல்ல. ஆ எல்லா கேமும் கஷ்டம் தான். இபிஎல் அதுவும் இப்ப இருக்க டைம்ல வந்து ஒவ்வொரு கேமும் மூச்ச புடிச்சுட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த ம், அளவுக்கு ம், போயிட்டு ம், இருக்கோம். சில ம். பேரு முக்காவாசி நெறைய பேர் வந்து லெஸ்டர் சரி ஈஸி வாக் தான், லைட் ஒர்க் தான் அப்படின்னு யோசிச்சு போனாங்க. தப்பு இல்ல. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. 2 கோல் அடிச்சோம். இல்ல ஒரு ஆக்சுவலி 5 கோல் கேம் த்ரூ ஃபுல்லாவே நம்ம ம். பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டாட்ஸ், நம்பர்ஸ்லாம் பார்த்தோம்னா, நம்ம ம். நல்லா தான் விளையாடி இருக்கோம். ஆமா. நீ சொன்ன மாதிரி இப்ப லெவல் எப்படி இருக்குன்னா, நீ ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு ஆஃப் ஆயிட்ட, இல்ல ஜோன் அவுட் ஆயிட்டேன்னா, அந்த அ. 5 நிமிஷத்துல இன்னொரு எந்த டீமா இருந்தாலுமே அந்த டீமால கோல் போட முடிஞ்சிருது. ஆமா, அது ஆமா, நம்பளா இருந்தாலும் சரி, வேற சிட்டியா இருந்தாலும் சரி, லிவர்பூலா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆகுற ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போறோங்கிற மாரி தான் இருக்கு இப்போ. எந்த ஆமா, டீமா இருந்தாலும் கோல் போட முடியுதுங்கிறது. ஆமா. அந்த அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம 5 கோல் அடிச்சிருக்கலாம். 2 கோல் அடிச்சோம். டாக்டிக்கலா நான் ரொம்ப பேச மாட்டேன். உங்களுக்கே தெரியும். பட் நெறைய ம். நேத்து படிச்சேன். டிம்பர் கலுஃபியோரியோட வந்து இன்வெர்ட் பாசிங்கும் சரி, இன்வெர்ட் பண்றாங்க, வெளிய போறாங்க, பொசிஷன ஏத்துறாங்க. மார்டினெல்லி, சாக்கா வந்து மாத்தி மாத்தி ஆடுறாங்க. ஹாவர்ட்ஸ் இன்ஃபீல்ட் வராரு, ட்ரோசார்ட் ஸ்ட்ரைக்கர் போறாருன்னு. அதாவது இந்த பிளான படிச்சாலே குழப்பமாவுது. ஆனா அந்த குழப்பத்தையும் அழகா கேம விளையாடி முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சரி 2-0 ஜெயிச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து செகண்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்ப்போம். இப்ப இந்த படத்துலலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வருமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் படம் என்னன்னு வரும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இந்த ஐட்டம் சாங் இந்த 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 நீ வேற கிளாமர் சாங். எனக்கு எனக்கு பாக்குறப்ப நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்த தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே டேய் என்னடா படம் வேற லெவல்ல இருக்குங்கிற மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எந்த கீழ எந்த போற படம் மாரி. அது? எல்லா படமும் இப்ப வர படம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆமா, எந்த படம் ஆமா. அப்படி இல்ல. அதான் சரியா செகண்ட் ஹாஃப்ல வந்து கேம முடிச்சுட்டு நம்ம பிஎஸ்டி கூட போ வேண்டாம்ன்னு நானும் யோசிச்சேன். 5 கோசம், 4 கோசம். இதுல என்ன காமெடின்னா நம்ம வட லண்டன்ல லைஃப் வாட்ச் உள்ளவங்கள சில பேர் ஹேட்டர் வாட்ச்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. சந்தோஷம். எனக்கு ட்ரோசார்ட் சந்தோஷம். அதுதான் சொல்றேனே. நீங்க வந்து நம்ம ஃபேனா இருந்தா வந்து நம்ம கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஹேட் வாட்ச் பண்றவங்க வேற ஃபேனா இருந்தா கூட வந்து ஹேட் வாட்ச் பண்ணுங்க. பரவால்ல சந்தோஷம் தானே. இதுல ட்ரோசார்ட் ரெட் கார்டு வரணும், இவனுக்கு ரெட் கார்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கேம் ஃபுல்லா பார்த்துட்டு, சரி இவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு மேட்டரே கிடைக்காது, டாபிக்கே கிடைக்காது விட்டு பார்த்தா, செகண்ட் ஹாஃப்ல கோல் பூந்துச்சு. அப்பயே யோசிச்சேன். ரைட்டு இன்னைக்கு வந்து தெரியல என்னமோ நடக்க போகுது. 2வது கோல் போட்ட உடனேயே அப்ப நான் யோசிச்சேன். இது இந்த இந்த இன்னைக்கு வந்து நம்மள சும்மா விட போறதில்ல. பிளட் பிரஷர்லாம் ஏத்தி விட்டு, ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கடா அப்படின்னு. சரி. நல்லா போணுச்சு. 90 மினிட்ஸ் ஆயிருச்சு. 7 மினிட்ஸ் பார்த்தோனே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்டேடியம்ல வந்து ஒரே ஆர்ப்பாட்டம். என்னமோ வந்து பெனால்டி குடுத்த மாரி. இல்ல ஏன்னா கார்னர் குடுத்தாங்க. 7 அ, மினிட்ஸ்ன்னு போட்ட உடனே கார்னர் குடுத்த உடனே எல்லாருக்கும் செம்ம குஷி. ஓகே இதுதான்டா அ. மொமெண்ட் அடிக்க போறோம்ன்ட்டு. ஆமா, ஆமா. சோ, அது நானும் சரி கண்டிப்பா ஒரு கோல் போட்டுருவாங்க. நான் அந்த அளவுக்கு வந்து அட்டாக்கிங் விளையாண்டுட்டு இருக்கோம்னு நெனச்சு பார்த்தா, ட்ரோசார்ட் எப்போதுமே கப்ரியல தான் வந்து எதிர்பார்த்திருப்போம் கார்னர்ல. ட்ரோசார்ட் வந்து அங்க அடிச்சாப்புல. முடிஞ்சுச்சு கேம். அங்கேயே வந்து சேர்றா இது இது கேம முடிச்சிருங்கடா டேய். எங்களுக்கு 3 பாயிண்ட் கிடைச்சா போதும்டா. விட்றா, விட்றா. யார் வேணா பேசிட்டோம்டா டேய். 3 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு 4வது அதுக்கப்புறம் கோல் எல்லாம் வேணாம். 3வது அ கோல போட்டு அப்படியே படுத்துக்கங்கடா முடிஞ்சுச்சு. எல்லாரும் சேர்ந்து. நீங்க அதுக்கு அதுதான். மேல எதுவுமே சேர்ந்து இந்த ஃபுட்பால் விளையாடுறது, பால் கிளியர் ம். இதெல்லாம் எதுவுமே வேணாம். பால மெயின்டெயின் பண்ணுங்க, படுத்துருங்க அவ்வளவுதான். வேற எதுவுமே ஆமா. பண்ண தேவையில்லங்கிற மாரி ஸோ தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்து கடைசில 4வது கோல் போனஸா வந்து பூந்துச்சு. அது ஆஃப் சைட் சொல்லி கடைசில பூந்துச்சுட்டாங்க. நல்லதுதான். நல்ல ஸ்கோர் இது 4-2 இல்ல. பார்க்கறதுக்கு நல்லா இதுல இருந்துச்சு. வந்து இந்த ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வேற அந்த வேண்டவன் க்கு வந்து போன சீசன் நம்ம வந்து அவேல ஆடுறப்ப அவனுடைய ஒரு கோல டிஸ்அலோவ் பண்ணாங்கல்ல. ஆ. அத வேற எடுத்து போட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ரூல், நமக்கு ஒரு ரூல். அட மக்கு மூதேவியே! அவனுக்கு ஆஃப் சைட் போனப்ப வேண்டாம் உங்க பிளேயர் ஆஃப் சைட் பொசிஷன்ல இருந்தான்டா. எங்க பிளேயர் ஆன் சைட் பொசிஷன்ல தான்டா இருக்கா. இது உங்க ரூல்ஸே புரிஞ்சுக்காம வந்து இவ்வளவு பெரிய சண்டைய போட்டுருக்கீங்களேடா. கூட்டம் கூட்டமா தான் தோணுச்சு எனக்கு அது ஒரு நிமிஷம். செம்ம இது. எனக்கு அதான் வந்து நீ சொன்ன மாதிரி யூசுவலா கேப்ரியல் தான் ஃபைன் பண்ணுவோம். ஆமா, இன்ட்ரஸ்டிங்கா ட்ரொசார்ட ஃபைன் பண்ணோம். என்ன மேட்டர்னா நல்ல வேளையா ட்ரொசார்ட் அடிச்ச பால் அவங்க பிளேயர் கால்ல பட்டு போச்சு. உள்ள போச்சு. ஆமா, இதே ஆமா, வந்து நம்பளே பிளேயரே ஒருத்தர் அடிச்சிருந்தான்னா, அவங்களுடைய கோல் கீப்பர் இந்த ஃபார்முக்கு கண்டிப்பா அதையும் தடுத்து விட்டுருப்பான். ஆமா, எனக்கு என்னமோ ஆமா, வந்து அங்கதான் நம்ம கருப்பு வித்தைகள் வந்து வேலை செஞ்சதுன்னு ஆமா. நெனைக்கிறேன் நானு. அதான். ஸோ அது முடிஞ்சோனே அந்த போனஸ் ஆவரேஜ் கோல் போட்டோனே, சரி அப்பா முடிஞ்சுச்சுப்பா கேம முடிச்சுட்டீங்க. நல்ல விஷயம். நம்ம ஜெயிச்சுட்டோம் 3 பாயிண்ட் அதுன்னு ஓகே. பட் என்ன நான் சொல்லி விரும்புறேன்னா, இந்த 4 கோல் தவிர்த்து ஆர்டெட்டா இந்த டீம் கூட உட்காந்து பேசணும். ஏன்னா ம். கண்டிப்பா பேசியிருப்பா. 2 கோல் தேவையில்லாம விட்டுருக்கீங்க லெஸ்டர் கூட. ம். அதுவும் அந்த ம். லெஸ்டர் ம். கூடலாம் 2 கோல் விடுறதே பெரிய தப்பு. அ தப்பு. ம்.
நம்ம லீடிங் இருக்கும்போது அவனுங்க டிரா பண்ற அளவுக்கு வந்துட்டானுங்க. 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கோல் வந்துச்சு. அப்சல்யூட்லி, இது எவ்வளவு பெரிய அப்சல்யூட்லி. கேவலம் தெரியுமா? ஏன்னா என்ன கடுப்புனா இந்த பாயிண்ட் பேசி ஆகணும். இதே மாதிரி தான் போன வருஷம் வந்து லிவர்பூல் வந்து கிறிஸ்டல் பேலஸ் கூட தோப்பான். ம், அதுக்கப்புறம் ம், நம்ம ம், ஆஸ்டன் வில்லா ம். கூட அந்த கேம் ஜெயிச்சிருந்தா முடிஞ்சுச்சு. அந்த பிரஷர் வந்து அப்சல்யூட்லி. சிட்டிக்கு போயிருக்கும். ம், ஆனா நம்ம ம். என்ன பண்ணோம்? சும்மா இருந்த சூனியத்த இழுத்து விட்டு இவனுங்களுமே தேவையில்லாம அப்படித்தானே செஞ்சோம். ஃபுல்லமோடையுமே நம்ம 2-1 10 மன்னோட மேட்ச் முடியற கடைசி நேரத்துல தானே அந்த பலின்யா கோல் போடுவான். அது ஆமா. லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் தானே இதெல்லாம் நீ வந்து இதுவாக கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அது ஆமா. கடுப்பா தான் இருந்துச்சு. ஐ அக்ரி வித் யூ டோட்டலி. எனக்கு அந்த ஆ. 2 கோல் விட்டதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆமா. அது ரொம்ப க தப்பா இருந்துச்சு. ஏன்னா சிட்டி கூட அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு, போய் லெஸ்டர் சிட்டி கூடலாம் நீ இந்த மாரி பண்ணா, அது ரொம்ப அசிங்கம். பேப்பா அத கரெக்ட் பண்ண வேண்டாம். இ ஃபர்ஸ்ட்டு இது வந்து இது மாரி இந்த சீசன்ல இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. வி ஹேவ் டூ இந்த இந்த நம்ம பிளேயர்ஸ், டிஃபெண்டர்ஸ் எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகக்கூடாது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலே எவனோ ஒருத்தன் போட்டுருவான். அதான் ம், ம், பிஎஸ்ஜி ம். கூட இந்த வாரம் கேம் இருக்கு. அது என்ன மாரி ஆகப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சவுத்தம்ப்டன் நம்மளுக்குன்னு வந்த சூனியம் அதெல்லாம். ஸோ என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, இந்த பிளாக் காட்ஸ இத்தோட முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் நம்ம அத பத்தி பேச வேணாம். ஏன்னா நம்மளயும் அது அடிக்குது. ஸோ அதான் தலைவரே. ஓவராலா இதான் என்னோட தாட்ஸு. அது நீங்க எனக்கு இப்ப சொல்லுங்க. என்ன தெரியுமா கேட்கணும்னு தோணுது? பயந்துட்டியா குமாரு? இதான் கேட்கணும்னு தோணுது எனக்கு இப்ப. தலைவரே, பயமா தான் இருக்கு தலைவரே. நம்மளே அடிக்கிறதா பயமா தான் இருக்கும். அதான். ரைட், ரைட், ரைட். சோ லலித் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அண்ட் நம்ம ஸ்டார்டிங் லைனப் பத்தி பேசுவோமே. ஸ்டார்டிங் லைனப் வந்து கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் லைன் நம்ம வந்து இவ்வளவு நாள் ஒயிட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு இந்த கேம்ல அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம வந்து லெஸ்டர் சிட்டியோட ஆடின ஒரு கேம் தான். இது வந்து இதுதான் வந்து நம்ம எல்லா லெஸ்டர் சிட்டின்னு டீக்ரேட்டிங்கா சொல்லல. பேசிக்கலி லெஸ்டர் சிட்டி நான் முதலே சொன்ன மாதிரி செகண்ட் டிவிஷன்ல இருந்து ரெலிகேஷன்ல இருக்கிற ஒரு இது பண்ணி வந்த டீம் அது. ஸோ ஓகே, அங்க ஆடுறப்ப வந்து கேலஃபியோரி, டிம்பர், கேப்ரியல் சலீபாங்கிறது ஒரு பேக் ஃபோரா ஆடணும். அண்ட் நம்ம என்ன டைனமிக்ஸ் எதிர்பார்த்திருப்போமோ அந்த டைனமிக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு ஆக்சுவலா அந்த மேட்ச்ல. இப்போ வந்து இந்த நீங்க ஃபர்ஸ்ட் தாட் சொல்லுங்க. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் டீம் லைனப் வந்து இதுதான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 11 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அஃப்கோர்ஸ் ஓடகார்ட், மெரினோ வரணும். பட் அதை தவிர்த்து இதுதான் வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கோயிங் இன்டு தி கேம். எனக்கு ஆக்சுவலி சிட்டி மேட்ச் முடிஞ்சதுலேருந்து நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்தேன். இந்த வீக் பால்டனு, லெஸ்டரு எல்லாம் சரியாக போயிருந்தேன். எனக்கு என்னன்னா, நேற்று மேட்ச்க்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹரிப்ரோ பண்ண ப்ரிவியூ கேட்டேன். அதுல அவருக்கு பேசுறது கேட்டு எனக்கு என்ன ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, லைட்டா அடிவாங்க ஒரு பயம் அப்பதான் வந்துச்சு. அது வரைக்கும் நான் ஒரு 1 வீக்கா கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் கோயிங் இன்டு தி கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யூசுவல் நம்ம நார்மல் கிளீன் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஹோம். நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஹோம்ல கிளீன் ஷீட்ல வைக்க மாட்டோம், எப்படியாச்சும் ஒன்று ஃப்ரீ கோல் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து நானும் அதுதான் நினைச்சேன். ஹோம்ல வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றப்பவே வந்து 3-1 இல்ல 4-1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2 கோல் போட்டோம். செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா வந்து இன்னொரு 2 கோல் போடுவோம். 3-0 இருக்கிறப்ப ஒரு 3-1 போகும். 4-1 ஆக்கிட்டு மேட்ச் முடிச்சிருவோம்னு நினைச்சேன். என் மைண்ட்ல வந்து ஓடின மேட்ச் இப்படிதான். நான் கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பக்காவா போனதுக்கு அப்புறம் ஓகே ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகுறான்னு சந்தோஷமா வேற இருந்தேன் நான். அதான் இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அவன் அடிச்ச ஷாட் வந்து இந்த சவுத் ஆம்ப்டன் நம்ம கூட ஒரு ஷாட் அடிப்பானுங்களே ஒரு சில செஜ்னிலாம் கோல் கீப்பரா இருக்கும்போது எங்கெங்கயோ அவுட் சைட் கோல் போகும்ல, அதே பிளாஷ்பேக். ஆனா சரியான கோல் இல்ல அது அவன் போட்டது. ஜஸ்டினோட கோல் சரியான கோல், ரெண்டாவது கோல். ஜஸ்டின் வந்து மேட்ச் ஃபுல்லா அவன் தான் ஒரு ஹீரோ மாதிரி இருந்தான். கோல் கீப்பர் ஆமாமா. ஃபர்ஸ்ட் கோலுக்கும் அவன் தான், செகண்ட் கோலுக்கும் ஓன் கோல் இல்ல, ஓன் கோல் அவன் இல்ல, கடைசி கோல் அவன் தான். சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கோல் போனதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு பிடிஎஸ்டி வர ஆரம்பிச்சிருது. நம்ம டேவிட் டிகியா ரீஜன் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், எப்படி எடுத்தாலும் எடுக்கிறான். எக்ஸாக்ட்லி. அதுவும் என்ன தெரியுமா, ஒரு ஸ்டேஜ்ல அவனே தப்பு பண்ணி அதையும் அவனே தடுக்கிறான். டேய் என்னடா டீஸ் பண்றீங்களேங்கற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல ஒரு ஸ்டாட் பார்த்தேன், this is the most saves by a goalkeeper in half an hour in Premier League. Guess who's the next one and against who it was? ஃபர்ஸ்ட் என்னது புரியல, ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்லுங்க. Most saves in one half or something. Most saves by a goalkeeper in one half. ஓகே, அது இவனா இந்த கேம்ல ஹெர்மான்சன் தானே? ஹெர்மான்சன். செகண்ட் யார் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். டெஹேவா அகைன்ஸ்ட் ஆர்சனல். எஸ். அதான் சொல்றேனே, எனக்கு அதே மேட்ச் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு மறுபடி. அதான் கடைசியில் என்ன ஒரு நல்ல டார்க் ஆர்ட்ஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு.
அண்ட் அதான் நல்ல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு படம் மாதிரி தான் இருந்தது ப்ரோ. நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு பிரச்சனை வந்தது, கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா முடிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் குட். அண்ட் லைனப் பத்தி பார்த்தோம்னா இந்த லைனப் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த டிம்பர் அட் ரைட் பேக் அட் கலிஃபோர்னியால வந்து பா என்ன மாதிரி ஆடுறானுங்க, அடர்லாப் பண்றானுங்க, ஓவர்லாப் பண்றானுங்க, இன்வெர்ட் பண்றானுங்க, எல்லா பக்கமும் இருக்கானுங்க ரெண்டு பேருமே. அண்ட் நல்ல ஒரு ஐ வுட் சே இந்த லைனப் அட்டாக்கிங் இன்டென்ட்டோட ஆடும்போது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் லைட்டா டிஃபென்சிவ் ஃப்ரெயில்டிஸ் இருக்கு கலிஃபோர்னியா கிட்ட. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ இந்த லைனப் எல்லா கேமுக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டா அவே அகைன்ஸ்ட் டாப் 6 நான் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா தான் இருப்பேன் இந்த லைனப்ல வச்சுட்டு. ரைட் மேக் சென்ஸ். யா அவே அகைன்ஸ்ட் டாப் 6 ஆடுறப்ப கண்டிப்பா அந்த டிஃபென்சிவ் இது வேணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். மேபி லைக் டிம்பர் லெஃப்ட் பேக் ஆடி கலிஃபோர்னியா வந்து ஒரு இதுவா இருக்கிற மாதிரியா கூட வச்சுக்கலாம், லைக் சப்ஸ்டிடியூட் ஆருமே. ஐ அக்ரி டு தட். ஸோ ஸோ அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஐ அக்ரி டு தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம், 2 சூப்பர் கோல். நம்ம அட்டாக் வேற பண்ணிக்கிட்டே இருந்தோம் இல்லையா. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த மார்டினெல்லி வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணப்போ என்ன ஃபீலிங் ஹரி உனக்கு? அந்த நேரத்துல தோணுச்சா இந்த பயபுல ஒரு கோல் போடுவாங்க கண்டிப்பான்ட்டு? இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப போன சீசன்லேருந்து சரி, ஜாக்கா போனதுலேருந்து மார்டினெல்லிக்கு வந்து சீசன் ஃபுல்லாவும் சரி, இந்த சீசனும் சரி ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. பட் இந்த கேம்ல அந்த இது கலிஃபோர்னியா இருந்தது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுல ஒரு மாதிரி. ஆமா, அதான் ஆரம்பத்துல எனக்கு தெரியல. அது எனக்கு புரியல. போக போக தான் வந்து சரி என்னடா இவன் வந்த பந்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. எப்ப அந்த கோல் போனிச்சோ அண்ட் த்ரோசாட் கிட்ட இருந்து அந்த த்ரோசாட் ஃபர்ஸ்ட் கோல் போனிச்சோ அப்பதான் எனக்கு இது அந்த நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே கலிஃபியோரி வந்துட்டான், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கல. சந்தோஷமா ஒரு கேம் சந்தோஷமா இருந்த தலைவரே. Man proposes, God disposes. ஸோ அப்பதான் வந்து இன்னைக்கு காலையிலே வந்து ஆர்டிகல் போட்டாங்க நிறைய ட்விட்டர் பேஜ்ல. இந்த மாதிரி வந்து கலிஃபியோரியும் மார்டினெல்லி பாத்தீங்களா, ஒரு கோல் 2 அசிஸ்ட். இதுக்கப்புறம் பாருங்க மெரினோ வந்தோன்னு பாருங்க பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் பயங்கரமா பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு மார்டினெல்லியோட கோல் போட்டோன்னே நம்பிக்கை வந்துச்சு. லைக் இதுக்கப்புறம் மார்டினெல்லியை வந்து நம்ம FPL டீம்ல போட வேண்டியதான், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு. ஆனா எங்க அதுக்குள்ளதான் ஆசையை கட்டி பிடிங்கிட்டாங்களே. கரெக்ட். ஸோ இப்போ நாங்கள் பேஜ் தான் வந்து பேசணும்னு வச்சுட்டு இருந்தோம். இப்போ என்ன மேட்டர்னா வந்து இப்போ ஹரி சொன்ன மாதிரி நிறைய இப்போ இதுல எதுக்கு நிறைய பேர் பதறாங்கன்னா, டீம் நியூஸ் அண்ட் டெக்ஸ் வந்து இதை போட்டிருக்காங்க அந்த நியூஸை. அதாவது வந்து கலிஃபோர்னியா வந்து மேட்ச் முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்றப்போ வந்து ஜம்ப் பண்றப்போ நீல திருப்பி இன்ஜுரி ஆயிடுச்சு, காலை பிடிச்சிட்டு கீழே வந்தான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்கும் பார்த்தா வந்து அவன் வந்து ஒரு மாதிரி நீயை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா டேர்ன் பண்ணி கீழே தான் விழுந்தான். ஸோ அதை வந்து பாக்குறப்பவே வந்து ஓகே டெஃபினெட்லி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல பயமே என்னன்னா MCL. ஸோ வந்து அவன் வந்து வின்டர் வரைக்கும் அவுட் ஆயிடுவான், டிசம்பர் வரைக்கும் அவுட் ஆயிடுவான், ஜான்வரியில தான் வருவாங்க. பேசிக்லி அவனுமே வந்து ஒரு 2 months அவுட்டுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதுதான் இப்போ சிச்சுவேஷன் சொல்றாங்க. பட் என்ன ஒரே விஷயம்னா இப்போ நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் பெரிய டீம்னா நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன் வந்துட்டு நம்ம ஓடகார்டு இல்லாம மெரினோ இல்லாம நம்ம டீம் கண்டுபிடிக்கிறாங்க, மேனேஜர் அண்ட் பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கலிஃபோர்னியா வந்து நம்மளுக்கு ஸ்டார்டரா இருப்பானோ இல்லையோ அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா இருந்திருப்பான். சிட்டி கேம்ல வந்து அவன் தான் அந்த மெயின் டிஃபரன்ஸ் மேக்கரா இருந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் லூஸ் பண்றதே கஷ்டம் தான். பட் வி ஆர் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில கண்டிப்பா வந்து டீம் ரீக்ரூப் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஹரி அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். ஹரி கமான். கண்டிப்பா அதான் கொஞ்சம் ஆரம்பத்துல அந்த விஷயம் கேள்விப்பட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆனேன். பட் சரி பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும்னு போக வேண்டியது. அவ்வளவுதான் இதுவும் கடந்து போகும். அவ்வளவுதான். அருண் ப்ரோ நான் இன்னும் டினைல தான் இருக்கேன். நான் உங்களுக்கு தப்பு சொல்ல மாட்டேன் லலித் ப்ரோ, தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் அந்த பொசிஷன்ல இருந்தவன் தான். பட் லைக் அதுதானே அந்த நம்ம பதறதுக்கான ரீசனே அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்ததுதான். பட் ஆகாஷ் சொன்ன மாதிரி வேற எந்த சோர்ஸுமே அதை ரிப்போர்ட் பண்ணல. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சிவியரிட்டி ஆஃப் த இன்ஜுரி இன்னுமே தெரியாது. பட் அகேன் இதுதான் நான் சொல்ல விரும்புற ஒரே விஷயம் தான். என்னடா கருத்து சொல்றீங்களா பூமரங்கெல்லாம் வந்து அங்க எங்களை கொஞ்சம் கவலைப்பட விடுங்கன்னு சொல்லுங்க. டீமை நம்ம சப்போர்ட் பண்றோம், டீம் நம்மளுக்கு காமிக்குது நம்ம ஆள் இல்லைனாலும் நம்மளால ஜெயிக்க முடியும், பாயிண்ட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நீங்க வந்து ஃபியரை வந்து கான்ஃபிடன்ஸா மாத்துங்க. அதுதான் வந்து நம்ம இந்த நேரத்துல பண்ண தேவையில்லை. டேய் இன்னொரு பெரிய வேண்டுகோள்ரா,
இந்த டார்க் ஆர்ட்ஸ் எல்லாம் தாண்டி தயவு செய்து இந்த சிட்டி பிளேயர் இன்ஜுரி அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ட்வீட்டை போட்டு தொலைக்காதீங்கடா. எவனுக்கு ஆமா ஆமா இன்ஜுரி வந்தா பேட் கர்மாடா, இதை பண்ணாதீங்கடா தயவு செய்து. இது ஃபுட்பால் வேலை நடக்கும்டா. நீ அவன் இன்ஜுரியை பார்த்து நீங்க வந்து கிக்கி பிக்கின்னு சிரிச்சீங்கன்னா அடுத்த ஓன் பிளேயருக்கு வந்து கடிக்கும்டா, குண்டியிலே கடிக்கும். தயவு செய்து வந்து இந்த இன்ஜுரிக்கு ஒரு ட்வீட் போடுறது, மத்த பிளேயர் இன்ஜுரி ஆனா அதை வந்து குளோரிஃபை பண்ணி சந்தோஷப்படுறது, அது தயவு செய்து பண்ணாதீங்கடா. கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா உங்கள்கிட்ட. டேய் பேர பிள்ளைகளா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. எனக்கு இத என்னன்னா கிளிப்பா எடுத்து எங்கிருந்துடா இத வரீங்களா கிளிப்பா எடுத்து போடணும் நம்ம. தனி கிளிப்பா வந்து ஃபார் வியூவிங் பர்பஸ் ப்ளீஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கணும் வேண்டுகோளா. சொல்லுங்க கண்டிப்பா. லலித் bro. யா யா சோ யா இல்ல சொல்லுங்க லலித், ஏதோ சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா நீங்க எங்கிருந்துடா வரீங்க, உங்களுக்கு வேற வேலையே இருக்காதா, ஏதாச்சும் போட்டுட்டே தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ம். இன்ன வரையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதான் கடுப்பா இருந்துச்சு. போன வாரம் வந்த வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. தயவு செய்து போடாதீங்கடா. ஸோ யா கமிங் பேக் டு த கேம். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணோம். சூப்பரா விளையாடிட்டு இருந்தோம். 2-0 அந்த ரெண்டாவது கோலுமே வந்து கரெக்டா ட்ரொசார்ட் அந்த இடத்துல வந்து எனக்கு அதான் சொல்ல, ஒரு சில கோல்லாம் போறப்போ உனக்கு தெரிஞ்சிடும். அந்த ஜோன்ல இந்த ஷாட் எடுக்கிறோம்னா டீம்லேயே பெஸ்ட் பிளேயர் ட்ரொசார்ட் எடுத்தா 100% கோல் இருக்கும்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு கோல் தான் ப்ராப்பரா போட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போனோம். நான் லைவ் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருந்தது. நான் வேற வந்து சொன்னேன். அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வேற வந்து எனக்கு விஜய் வந்து கேட்டான், ப்ரோ உங்களுக்கு அட்மாஸ்பியர் எப்படி இருக்காங்க, எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு. எனக்கு அப்ப பேசுறப்பே தோணுச்சு, அருணே ஓவரா பேசுற, நாக்க கண்ட்ரோல் பண்ணு தோண்டிட்டே இருந்துச்சு. எல்லாருமே காமா தான் இருக்கோம், யாருக்குமே வந்து கவலை இல்ல. வாடி ஒரு கோல் போடுவான்னு நினைச்சோம், பட் ஆனா வந்து கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம்னு. திரும்பி வெளில வந்து நான் ஒண்ணுமே இல்ல, பேசி முடிச்சுட்டு திரும்பி வேலை ஏறி பப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்து போன் அடிக்கிறேன். டபார்னு கோல் போட்டானுங்க. இங்கதான் எனக்கு ஒரு பாயிண்ட் வருது. நம்ம வந்து ஹோம்ல வந்து விளையாடுறப்போ இப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து நம்ம டிஃபென்சிவ்லி ஆடுறோம், அவேல போயிட்டு பிக் சிக்ஸ் எல்லாமே ஃபைன். நம்ம வந்து அதோட நம்ம டிஃபென்ஸுங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த், அதை மேக்ஸிமைஸ் செய்யணும். அண்ட் எந்த எந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஓவரால் டீமோட அவுட்புட் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர்ஸ் வரா மாதிரி தான் நம்ம பண்றோம். ஸோ இப்படி இருக்கிறப்போ அவையில போய் நம்மளுக்கு இருக்கிற கான்சென்ட்ரேஷன் ஹோம்ல இருக்க மாட்டேங்குதா? ஏன்னா ஐடியலி நம்மளுக்கு ஹோம்ல தானே ஜாஸ்தியா இருக்கணும். எல்லா பேக்கிங்குமே நம்மளுக்கு தான் இருக்கு. ஹோம்ல நம்ம நெக்கலா ஆடுறோமா? ஏன்னா நான் ஏன் இதை கேக்குறேன்னா, எல்லா ஹோம் மேட்சுக்குள்ள போறப்பவுமே நம்மளுக்கு அட்லீஸ்ட் எனக்கு, ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ், ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றப்போ நம்ம கோல் போடுவோங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதே சமயம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கோலாவது லூஸ் பண்ணுவோங்கிற ஒரு இதுவும் இருக்கு. லைக் வாட் எவர் இட் இஸ் 3-1 வின் பண்ணுவோம், இல்லாட்டி 2-1 வின் பண்ணுவோம். என்னால அந்த 2-0ன்னு ஹோம்ல சொல்லவே முடியல. ஸோ இதை நான் ஒரு டாபிக் அவங்க ரெண்டு பேர்ட்டுமே வைக்கிறேன். ஹரி, ஹோம்ல ஆர் வி டூயிங் த ரைட் திங்? ஓவரா நெக்கால ஆடுறோமா? இது வந்து கரெக்டான அப்ரோச்சா தப்பான அப்ரோச்சா தெரியல. பட் இது என்ன செய்யும், இது வந்து எப்படி நீ எப்படி ஃபீல் பண்றது பத்தி? சி டீட்டெயிலாக பேசும்போது நம்ம ஹோம் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரைட்டன் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேம் ட்ரா ஆனிச்சு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த ரெட் கார்டு. சி அங்கே என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா இதே மாதிரி தான் டிஃபென்சிவ் அந்த ஒரு செகண்ட் ஸ்விட்ச் ஆஃப்னால அவன் கோலை போட்டு கேமை ட்ரா பண்ணிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லெஸ்டர் சிட்டி மாதிரி கூட கேமில் வந்து என்ன பிரச்சனைனா டிஃபென்சிவ் பிரச்சனை இல்லை. சலிபாலாம் சூப்பராக விளாண்டான். கப்ரியல்லாம் வந்து அவன் டிஃபெண்ட் பண்ண அவசியமே இல்லை. கப்ரியல் அண்ட் டிம்போ வந்து டிஃபெண்ட் பண்ண அவசியமே இல்லை. அவங்க அட்டாக்கிங் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐம் சாரி டு சே, கலஃபியோரி நேற்று கலஃபியோரி வந்து டிஃபென்சிவ்லி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இது ரெண்டாவது கேம் விளாடுற ரெண்டாவது கேமு. ஸோ இன்னும் பிளெண்ட் ஆகலை. ஏன்னா அன்னைக்கு சிட்டி கூடயும் சல்வினியோவா சவினியோ அவன் வந்து ஓவர்டேக் பண்ணி தான் அந்த கோலே பூந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஜெல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். திருப்பி அங்கதான் வரேன். ஸோ அதான் 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 உண்மை. அது கூடவே நம்பர் 5 ஒருத்தர் ஒரு வித்த காட்டினாரு கடைசி இதுல ரெண்டு கோல். நம்பர் 5 நம்மளுக்கு நம்பர் 5 ஆடுறாரு TP5. ஆமா, டாமஸ் பாத்தே. செகண்ட் ஹாஃப்குள்ள போறப்ப எப்ப என்னால ஓட முடியலப்பா, நான் நின்னுகிறேன்ப்பா, இங்கே நான் ஓரமா பார்க் பண்ணிட்டு நானே நின்னுகிறேன், நீங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்கிற மாதிரி தான் ஆடினாரு ஒரு செகண்ட் ஹாஃப். அதான் ஸோ அந்த அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து கொஞ்சம் ஷூட்டா ஃபோக்கஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கோல் பூந்திருக்காது. இன்னொன்னு மேபி நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டோம்னா, அதான் திருப்பி நம்ம ஹோம் கேம்ல பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நம்மளோட இப்போ சிட்டி லிவர்பூல்லாம் பாயிண்ட்ஸை ட்ராப் பண்ண உடனே அந்த 100% ஃபோக்கஸ் இருக்கணும். அது இல்லை நம்ம கிட்ட. செகண்ட் ஹாஃப் அந்த 2 கோல் பூந்ததும் இல்லை. ராயாவும் வந்து அவ்வளவு ஃபிட்டா இல்லை நேத்து. நல்லா தெரியும். இல்ல அது தெரிஞ்சிச்சு. அவன் கோல் வந்துட்டு அவன் டைவ் பண்றப்ப அவன் மூவ்மெண்ட் எவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சு அதுலயே தெரிஞ்சிச்சு அவன் வந்து ஃபிட்டா இல்ல. எதுக்கு அவன் லாட வைக்கிறான்? இப்ப நேத்து வந்து நெத்தோ வச்சு லாட வச்சிருக்கலாம். எதுக்கு ராயா லாட வச்சானே தெரியல. தலைவரே வேணாம், எங்கேயாச்சும் தப்பு டிப்புன்னு தட்டி மேல கீழே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கும் மேட்ச். அதான் சொல்றேன். சோ நம்ம பிளேயர் ஃபிட்டா இல்லாததும் அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாததுதான் காரணம்.
இல்ல ஹரி, பட் சாரி டு கட் யூ ஆஃப். நீ சொல்றது ஒரு பாயிண்ட் செம வேலிட். ஆஃப் கோர்ஸ் ஆப்போசிஷன் போல்டன், ஆப்போசிஷன் லெஸ்டர்ங்கிறது வேற டிஃபரன்ஸ் ம். இருக்கு. ஒரு லீக் தள்ளி கம்மியா விளையாடுறாங்கிறது. பட் நம்ம வந்து இதே போல்டனோட விளையாடுறப்ப 16 வயசு பையன் தான் கோலியா ஆடணும். ம். அந்த கேம்ல அதுவும் நம்ம வந்து ஹோம்ல தான் விளையாடணும். அந்த கேம்ல நம்ம ஷாட்ஸ் போகாம தடுத்ததோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி அந்த கோல் கீப்பர் மேல பிரஷர் போடாம இருந்தது. இது இன்ஜூர்ட் கோல் கீப்பரா இருந்தாங்கிற தெரிஞ்சும் நம்ம வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல அவன் மேல கொஞ்சம் பிரஷர் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஓவரால் பிக்சர்னு பார்த்தோம்னா நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஃபேவர்ல தான் இருந்துச்சு. கரெக்டா? நம்மளுக்கு தான் 75% பொசிஷன், நம்ம தான் எல்லாமே செஞ்சோம். பட் ஃபுட்பால் அந்த சின்ன சின்ன ஃபேசஸ் ஆஃப் அந்த பீரியட்ஸ் ஆஃப் பிளேல தானே மாறுது சிச்சுவேஷன்ஸ். ஆமா, அந்த ஆமா. சிச்சுவேஷன்ஸ்ல மாறுறப்போ எனக்கு வந்து அந்த கேம்ல நம்ம விளையாடினதை விட இந்த கேம்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஜூர்ட் கோல் கீப்பர் மேல எக்ஸ்ட்ராவா பிரஷர் போட்டோம்னு எனக்கு தோணுச்சு ஒரு சில பாயிண்ட்ஸ்ல. இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். பட் அகெயின் நம்ம போல்டன் கூட ஆடும்போது நெறைய அகாடமி பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. ஸோ தே ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூஃப். அண்ட் செம்மையா ப்ரூஃப் பண்ணாங்க. இங்க வந்து வாரம் போன வாரம் சிட்டிக்குள்ளலாம் வந்து பயங்கரமா விளாண்டு அதான் சொல்றேன். கேப்ரியல் சாலிபா, டிம்பர் மேல நான் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். காலிஃபியோரி தப்பா இருந்தாலும் ப்ளேம் பண்ண அவசியம் இல்ல. பட் அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான். இன்னொன்னு நீங்க சொல்ற மாரி தாமஸ் பார்ட்டிய வந்து அவரு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்ததால தான் அங்க கோலே பூந்துச்சு. அது உண்மைதான். பட் இத நம்ம மாத்தணும். இத மாத்துனா தான் நம்ம அப்சல்யூட்லி, கான்சன்ட்ரேட்டிவா கேம் விளையாட முடியும். ஸோ அப்சல்யூட்லி, அடுத்த அப்சல்யூட்லி. கேம்ல மாத்த முடியுமான்னு பார்ப்போம். யா, யா. ப்ரோ சோ சொல்லுங்க நான் ஒரு லலித் பிரதர், சொல்லுங்க நீங்க. ஃபோக்கஸை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லணும். நம்ம சிட்டி கேம்ல இந்த 45 மினிட்ஸ் ஃபோக்கஸ் மாதிரி நான் வந்து எதுலையும் பார்த்ததில்ல. பட் நம்ம இந்த இந்த வருஷத்துல ஒரு 2-3 கேம் சொல்றோம் பாருங்களேன். ஜஸ்ட் அ ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு 5 மினிட்ஸ் லூஸ் விட்டதுனால கோல் விட்டுருப்போம் பாருங்க. பேன் கூட ஹோம்ல எப்படி கோல் விட்டோம்? ஒரு 5 நிமிஷம் ஒரு கான்சன்ட்ரேஷன். போர்ட்டோ கூட அந்த லாஸ்ட் மினிட் விட்டது. ரைட் ரைட் ரைட். ஆஸ்டன் வில்லாவே அதே மாதிரி தான் நல்லா அடிச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு இது. இப்ப பிரைட்டன் கூட அதே தான் நடந்தது. ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் இதுதான். ஒரு 85 மினிட்ஸ் நீ என்னதான் ஃபோக்கஸ்டா இருந்தாலும் அந்த 5 மினிட்ஸ்ல டீம்ஸ் ஆர் ரெடி டு பனிஷ் யூ. ஆமா. அந்த நேரத்துல சப்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணுமோ, அதுதானே உண்மை. இப்போ ஒரு பிளேயர் 90 மினிட்ஸ் ஆடுறான்னா எல்லா பிளேயராலையும் 90 மினிட்ஸ் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஆட முடியாது. உனக்கு அந்த நீ எவ்வளவு வேலை பார்க்கறியோ அதுக்கு ப்ரொபோஷனலா தான் நீ வந்து உன்னோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ற. ஸோ அந்த நேரத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டு சேஞ்சஸ் ஃபாஸ்டா பண்ணிக்கலாம். நான் ஏன் மெயினா சொல்றேன்னா வனேரி தான் நான் மெயினா சொல்றேன். அவன் வந்து 85 மினிட்ஸ்ல வந்தது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் அட்லீஸ்ட் ஒரு 75 to 80 மினிட்ஸ்க்குள்ளேயாச்சும் வந்திருக்கணும். ப்ரோ சாரி டு கட் யூ ஆஃப். நொனேரி வந்து 5 நிமிஷத்துல பண்ணது ஸ்டெர்லிங்கால 20 நிமிஷத்துல ஒன்றும் பண்ணல. ஸ்டெர்லிங்க்கு நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன்னு வச்சுக்கேன். அவன் பயபுள்ள வந்து நம்மளுடைய எந்த ஃபிட்னஸ் லெவல் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த ஃபிட்னஸ் லெவல்லே இல்ல. அவர் தெரிஞ்சு போச்சு. மெதுவா ஓடி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தட்டிட்டு சைட்ல அந்த தட்டிக்கிட்டே வரான். அவ்வளவுதான் செய்யறான் அவன். அதுதான் சொல்லுங்க. பிரேக்ல வந்து இல்ல 2 வருஷம் பிரேக் எடுத்துட்டு இப்பதான் ஃபுட்பாலோட வந்திருக்காரு. இத சினிமா எல்லாம் வரும் தெரியுமா? முன்னே எல்லாம் என் பையன் ஃபாரின்ல படிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வருவாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல மாலையெல்லாம் போட்டு கூட்டு வருவாங்க அவரை. அந்த மாதிரிதான் கூட்டு வந்திருக்கோம் நம்ம இப்ப ஸ்டெர்லிங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. பட் லலித் ப்ரோ சொல்லுங்க. அதான் நம்ம இது கான்சென்ட்ரேஷன் அந்த நேரத்துல மேனேஜரோட ரோல் இம்பார்ட்டன்ட்ல. அவன் அந்த ட்ரிக்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா ஏதாவது பாயிண்ட்ல? பேபி லைக் கிவியா இருந்திருக்கான். கலஃபியோரி வந்து அந்த எக்ஸ்பேக்டர் கலஃபியோரி, நான் அதை டினை பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் சீக்கிரமா பண்ணிருக்கலாமோ? அது கண்டினியூ ஆகுதுன்னு பாக்குறீங்களா? அந்த சப்ஸ் சீக்கிரமா பண்ணாத ஒரு விஷயம். ப்ரோ ஆர்டெட்டா வந்து இந்த சப்ஸ் விஷயத்துல 2 வருஷமா இது நடந்துட்டே தான் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் இஸ் அந்த சப்ஸ்டியூஷன் பண்றது ஒரு மேனேஜருக்கு அது ஒரு ஸ்கில் இல்ல. ஐ டோன்ட் திங்க் இஸ் மாஸ்டர்ட் தட் yet. இது வந்து ரொம்ப காலமா அந்த ஆன்ஃபீல்ட்ல போய் ஜின்சென்கோ சப்ஸ்டியூட் பண்ணாம விட்டது கோல் விட்டோம்ல. அப்ப இருந்த அதுக்கப்புறம் he had to learn thatல. அது எனக்கு இன்னும் அதை மாஸ்டர் பண்ணலன்னு தோணும். ஏன்னா சில மேட்ச்ல சூப்பரா கேம் மேனேஜ்மெண்ட் பண்றான். இந்த மேட்ச்ல he was இந்த சொன்னபடி when you needed a goal ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் தேவைப்படுது. எதுக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வெனேரி அவனை உள்ள கொண்டு வரான்னு எனக்கு தெரியல. ஆர்டெட்டா ஹாஸ் டு எனக்கு அதான் இது வந்து ஆர்டெட்டாவோட பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். he has to master this. இல்ல மேபி அது அவரோட பிளான்லயே இல்லையோ. ஏன்னா சப்ஸ்டிடியூஷன்ன்றது அது கூட இருக்கலாம். ஏன்னா சப்ஸ்டிடியூஷன் நம்ம பெஞ்ச்னு பார்த்தப்போ நிறைய சின்ன பசங்க தான் இருந்தாங்க. பட் அகேன் லைக் ஒரு பார்ட்டி வந்துட்டு அந்த 60 மினிட் இன்ஜின் தான் 45 to 60 மினிட் தான் பார்ட்டியோட கெப்பாசிட்டின்னு யோசிக்கிறது மேனேஜரோட வேலை தானே. ஆமா. இதே திருப்பி சொல்றேன். ஜின்சென்கோ வந்து ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட முடியாது. பாட்டியும் 60 நிமிஷம் ஆட முடியாது. பார்ட்டி 50 to 55 தான். ஹை இன்டென்சிட்டி 50 to 55. அதோட ஏன் ஜோர்ஜினியோ விளையாட வைக்க மாட்டாங்கன்னு தெரியல. பாப்போம்.
ஞாயிறு மேல இருந்து கப் கேம் தான் மிட் வீக் தான் ஆட போறான்னு நினைக்கிறேன். ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2வது இதுல வந்து ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அந்த ஃப்ரீ கிக் வந்துட்டு மேபி ஆர்கியூ பண்ணலாம். ஃப்ரீ கிக் அந்த சிச்சுவேஷனே கொடுக்காம இருந்திருக்கலாம்னு. பட் இது ஃபுட்பால்ல ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் கேம்னா நம்ம வந்து சிமுலேஷன்ல வந்து ஆப்போசிஷன் டீம் 0ல போட்டு தான் ஆட முடியும். ஸோ அந்த ஃப்ரீ கிக் கன்சீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒரு ஃப்ரீ கோல், அது எதுவும் பண்ண முடியாது. லைக் ஒரு இதுல போனது, டிஃப்ளெக்ஷன்ல போனது. 2வது கோல் எனக்கு வந்து அந்த கோலை அப்ரிஷியேட் பண்ணதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அவன் வந்து நம்ம பண்ண தப்பு வந்து கண்ணுக்கு அப்படியே மேன் மார்க்கிங்கே பண்ணல ப்ரோ. இது அதுதான் எனக்கு வந்து அப்படியே ஜூம் ஆம்பிளிஃபை ஆகி தெரியுது நம்ம பண்ண தப்பு. அந்த நேரத்துல வந்து அந்த கோல் அவ்வளவு நல்ல கோலா இருந்தாலும் நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியல. டேய் என்னடா இப்படி பண்ணிருக்கீங்கங்கிற மாதிரி எனக்கு அது திருப்பி ரீப்ளே 2-3 தடவை பார்த்த தான் ஓகே ஃபேண்டாஸ்டிக் கோல், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா இந்த நேரத்துல வந்து நம்ம சொல்லுங்க சொல்லுங்க. கிராஸே விட்டுற கூடாது. அந்த கிராஸ் தப்பு. இந்த சைடுல இவன் அடிச்சதுல we can control it. கிராஸ் வந்து யார் நம்ம பார்ட்டி தான் நிறுத்தி இருக்கணும் தலைவர். அது சிட்டி கூட ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. சேட்டக்கார பையன் அந்த பார்ட்டி ஏதாச்சும் செய்யணும்ல. அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டா ஓகே பாருங்க I can do that, I can do this as well காட்டுறது அந்த பார்ட்டியோட 6 மேட்ச் தொடர்ந்து ஆடி இருக்காரு. பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம். ஆமாமா. சொல்லிட்டீங்களா ஐயோ சொல்லிட்டீங்களா. இதுல இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது ரைட் இல்லன்னு தெரியல. அதாவது பாட்டியை வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஏர்னர் இன் ஆர்சனல். இதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து வச்சுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல அது வந்து டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வந்துட்டு வச்சுக்கிறது வந்து ஏன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து இதுக்கு மேல வச்சுக்கிறது கண்டிப்பா வந்து டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து வந்துடுச்சு. ஏன்னா அதனால தானே இன்னொரு மிட்ஃபீல்டர், ஏன்னா ஜார்ஜினி இருக்க மாட்டான் அடுத்த சீசனு. ஸோ அதனால தான் இன்னொரு மிட்ஃபீல்டர் டார்கெட் பண்ணுவாங்க. பட் அகேன் நம்ம திருப்பி வந்தோம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அகேன் பிடிக்காத ஒரு விஷயம் கேம்ல என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி கோல் கீப்பர் இன்ஸ்பயர்டா இருந்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா ஒரு 3 சேவ் பண்ணிட்டாலே எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். ஐயோ இன்னைக்கு மாஸ்டர் கிளாஸ் போட போறான்டா கோல் கீப்பரு. நான் சொன்ன மாதிரி வந்து சேட்டை காட்டுறதுக்குன்னே நமக்கு அவனே ஒரு சான்ஸ் கொடுத்து அதையும் அவனே சேவ் பண்றான். டேய் என்னடா டீஸ் பண்றேன் நீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு அப்பவே தோணிட்டு இருந்தது, என்னடா இது வந்து நம்ம முடிக்க வேண்டிய கேம் எப்படி இவ்வளவு விடுறோம்னு. நம்மளும் சான்ஸ் எடுக்கிறோம் எல்லா வித்தையும் ட்ரை பண்ணி பாக்குறோம். சாக்கா ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்பர்ஸே இல்லை அவனுக்கு காட்டுறதுக்கு. நான் சரியான மாஸ்டர் கிளாஸ் போடுறான் சாக்கா. என்ன பண்ணாலும் அவன் அடிக்க தடுத்துக்கிட்டே இருக்கான் இந்த நாய். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கடைசியில. ஓகே பட் ஆனா கோல் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம்டா வந்து நமக்கு வந்து இதுலதான் வரும், கார்னர்ல தான் வரும். அந்த பாயிண்ட்ல தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க லோ பிளாக் வந்து நம்ம பிரேக்கே பண்ண விடல. சூப்பரா ஆடினாங்க அந்த பாயிண்ட்ல டிஃபென்சிவ்லி. ஸோ அந்த ஒரு 3rd கோல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்டையர் பாரே வந்து எங்களுக்கு வந்து அப்படியே டோட்டலா ஒரு சை ஆஃப் ரிலீஃப் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த 2வது கோல் போறப்ப நாங்கெல்லாம் குவைட்டா உட்காந்துருந்தோம். லிவர்பூல் யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து அடுத்த லிவர்பூல் மேட்ச் பாக்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓன்னு சத்தம். நாங்க கூட ஏதோ லெஸ்டர் சிட்டி ஃபேன்ஸ் தான் வந்திருக்காங்க போல இருக்குன்னு திரும்பி பார்த்தா இங்கேயும் கத்திட்டு இருக்காங்க இவங்க. காண்டு கவால்ஸா இருக்கீங்களா அப்படிங்கிற வருது. இல்ல அதான் நேத்து நம்ம வாட்சலாங்ல வந்து சில பேர் வந்து ஹேட் வாட்ச் பண்ண வந்தாங்க. கடைசியில ஒண்ணுமே கிடைக்காம போயிட்டாங்க. நமக்கு வந்து வியூ, நமக்கு வியாபாரம் நடந்துச்சு, நமக்கு அது போறோம். நமக்கு ரீச் கிடைச்சிச்சு, நமக்கு அது போறோம். ஸோ அதுதான் ஆச்சு. சாரி, ஹேவிங் a little bit of a cough and a cold, sorry. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு கோல் போனதுக்கு அப்புறம் சரி ஓகே இதுக்கு மேல நம்ம வந்து டிராலாம் ஆகாது, பசங்க கேமை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ஹெசூஸ் வந்து ஆல்மோஸ்ட் அது கடைசியில 4வது கோல், அது ஆல்மோஸ்ட் கோல் இல்லாம தாண்டா பண்ணி காட்டுவேன், அது கோல் போட மாட்டேன்டாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டு அதை கடைசியில ஒரு கோலா கன்வெர்ட் ஆச்சு. சொல்லு சரி, இதை சொல்லுவாங்க. இல்ல ஏன்னா அந்த பந்து எடுத்து போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வந்து இதை அடிக்க மாட்டான், சும்மா வித்த காட்டுறதான் அப்படின்னு. எனக்கு 99% தெரியும் இது கண்டிப்பா கோல் போறாதுன்னு. ஒரு ஷாட் எனக்கு அப்படியே கொலை. எனக்கு வந்து என்னடா எப்படிடா அங்கேருந்து இப்படி ஒரு ஷாட் எடுக்கிற, பாலு கூட வலிச்சிருக்காதுடா நீ அடிச்சது. இல்ல அங்க ஹேவர்ட்ஸ் இருந்தான், ஸ்டெர்லிங் வந்துட்டு இருந்தான், அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. ஹேவர்ட்ஸ்லாம் ஓப்பனா இருந்தான். அவர் அப்பயே எனக்கே தெரியும் தலைவரே அவன் கண்ணுக்கு தெரியாதுன்னு. கண்டிப்பா ஷாட் அடிக்க போறான், இங்க விசில் ஊத போறாங்கன்னு நினைச்சேன். கடவுள் புண்ணியத்துல வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு கோல் கொடுத்தாரு. அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எதிர்பார்த்துக்கங்க. ஜீசஸ் வந்து அது அவர் எடுத்துட்டு போவாரு, யார் சொன்னாலும் எடுத்துட்டு போவாரு, அடிச்சிருவாரு, ஆனா சேஃப் ஆயிரும். இல்ல வெளியே அந்த சின்ன சின்ன கப் கேம்ஸ்ல ஆடுற அளவுக்கு இருந்தாலே எனக்கு வந்து சரியா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா
ஜீசஸ்ல நான் எந்த பெடஸ்டல் இப்ப வச்சிருக்கேன்னா, ஒரு பீரியட்ல ஜிரூட் வந்து 1-on-1 இருந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம்ல. இவன் கோல் அடிக்க மாட்டான்னு. ஏதாச்சும் பண்ணுவான். எப்படியாச்சும் போசா. நான் ஜீசஸ் இல்ல இப்ப அந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கேன். இது இப்ப என்ன மேட்டர்னா நம்ம வந்து ஜிரூட் முன்னாடி விளையாடின ஃபுட்பாலும் பார்த்திருக்கோம். அந்த ஜிரூட் பீரியட்ல ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்ச ஆர்சனல் ஃபேன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அந்த நெறைய பேர் ஜிரூட் ஆக்சுவலி ஒரு ஹீரோவா இருக்கான். எனக்கெல்லாம் அது வந்து பார்த்தாலே எனக்கு டேய் இவன் எல்லாம் நாங்க எப்படி திட்டிருக்கோம் தெரியுமாடா உங்களுக்கு? அதான் ஒரு காலத்துல மச்சான் டேரி அவனால ஆண்ட்ரியா வச்சு விளையாண்ட நம்ம அவனால ஒரு ரிஸ்க் போயிருக்கான். ஜிரூட்டுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான். இப்ப நம்மளுக்கு ஜீசஸ் அந்த தெரியும் அவன் மாதிரி என்ன இருக்கான். செஞ்சிருக்கான்னு. அதுதான். பட் அகைன் சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபுல்லி டாமினன்ட் கேம் இன்னும் ஆக்சுவலா நிறைய கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாம், கோல்ஸ் கன்சீட் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ரெசிலியன்ஸ் நம்ம வந்து நிறுத்தாம ஆடிக்கிட்டே இருந்தது தான் அதுல முக்கியமான ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்கள தேவர் ரெடி ஃபார் இட், அவங்களோட கோல் கீப்பர் வாஸ் ரெடி ஃபார் இட். பட் நம்ம சான்ஸ் எடுக்கிறது நிறுத்தவே இல்லை. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இந்த கேம்ல. ஸோ அண்ட் தட் ஹெல்ப் அஸ். அதை வச்சு தான் நம்ம வந்து கேம் ஜெயிக்கவும் செஞ்சோம். ஸோ குடோஸ் டு த டீம், குட் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால். பட் அந்த நெக்கல் இந்த வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் லூஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகுறது, அதெல்லாம் கண்டிப்பா தடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம எப்பயுமே சொல்லுவோம் வேற ஒரு நல்ல டீமா இருந்ததுன்னா இந்த சான்ஸை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு நல்ல டீமா இருந்ததுன்னா கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போகிறத பார்த்தா லெஸ்டர் 2 கோல் அப்படி அடிக்கிறாங்கன்னா எல்லா டீமுமே நல்ல டீம் தான். ஹரி பிகினிங்ல சொன்ன மாதிரி எல்லா டீமோடையுமே ஆடுறது கஷ்டம் தான். ஸோ இது கண்டிப்பா வந்து நம்ம வந்து இது வந்து as soon as possible ரெக்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு ஒன் ஆஃப் கேம்ஸ்ல வரணும். இதுவே ஒரு ரெகுலர் ஹேபிட் ஆகிடக்கூடாது. அதுதான் எனக்கு பயமே. ஓகே நம்ம வந்து கோல் ஸ்கோர் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல ஒரு கோல் 2 கோல் விட்டாலும் பரவாயில்லன்னு இருக்க கூடாதுல்ல. எனக்கு அதுதான் நம்ம போன சீசன் ஓடில யுனைடெடோட ஆடினப்போ எனக்கு அதான் தோணுச்சு. ஒரு கோல் போட்டுட்டு ஏன் அவங்க அப்படி அமைக்கியே இருக்காங்க, ஒரு ஃப்ரீ கோல் போருமே டிஃபெண்ட் டிரா ஆகிறதுக்கு. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு வந்துட்டு ஓகே யூ ஆர் பேக்கிங் யுவர் கான்ஃபிடன்ஸ். பட் எனக்கு அது வந்து ஒரு ஃபேனா என்னால எனக்கு இன்னும் அது வந்து ஓகே நம்ம டீமால ஃபுல்லா முடிச்சிட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரல. அது ஏன் மேல தப்பா இல்லாட்டி வந்து டீம் பண்ற விதத்தை தப்பான்னு எனக்கு தெரியல. அதுதான் வந்து அதான் சொல்ல வந்தேன். இப்பதான் சரி ஒரு 2-0 நீட்ல ஒரு நிம்மதியே இருக்கிறோம். இப்பதான் இப்போ ஒரு வருஷமா தான் ஆமா அதே மாதிரி கன்சிடர் பண்றாங்க. எனக்கு எனக்கு அதுதான். ஆமா முன்னையெல்லாம் 2-0 இருந்தா கூட டேய் 90வது நிமிஷத்துல வந்து ரெஃப்ரி விசில் ஊதுற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வராது. விசில் ஊதுனாலும் இவன் ரெஃப்ரி வந்து பெனல்ட்டி கொடுத்துருவான், இல்லாட்டி எவனாச்சும் கோல் போட்டுருவான்னு ஒரு பயம் இருக்கும். அதுதான் இந்த அது இல்ல. பட் டாக்டிக்கலி பார்த்தோம்னா டாக்டிக்கலி சூப்பரா விளையாடணும். ஆக்சுவலா இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபுல் பேக்ஸ் 2 பேருமே வந்து எந்த பொசிஷன்ல வந்து போகணுமோ ஓவர்லாப் பண்ண வேண்டிய நேரத்துல அண்டர்லாப் பண்ண வேண்டிய நேரத்துல எல்லாத்தையுமே கரெக்ட் இன்வெர்ட் பண்ணாலும் சூப்பரா பண்ணாங்க. சாக்கா வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா சாக்கா வந்து ஒரு சில பாயிண்ட்ல வந்து அவனுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா டபுள் டீம் பண்ணாங்க, ட்ரிபிள் டீம் பண்ணாங்க ஒரு சில நேரத்துல. அந்த நேரத்துல வந்து மேபி இன்னும் கொஞ்சம் வந்து அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கலாமோ, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ரோல் அவனுக்கு கொடுத்துருக்கலாமோங்கிற என்ன ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கேம்ல நீ ஃப்ரீ ரோல் ஓடகார்டு இல்லாதப்ப அவனுக்கு கொடுக்க மாட்டானா எப்பதான் கொடுக்க போற? எனக்கு அதுதான் இருந்துச்சு. அவனே ஒரு சில பாயிண்ட்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து சும்மா சைட் நெட்டிங்ல எல்லாம் ஷாட் அடிச்சிட்டு இருந்தான் அவன். ஏன்டா நீ இதெல்லாம் செய்யறங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் வந்து கேம் பிளே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். ஏன்னா இப்பதான் இந்த செட்டப் ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். நம்ம இப்ப இந்த மேட்ச் ஆடுறப்பவே நம்ம ஓவர்லோட் பண்ணணும், அட்டாக்கர்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி டைம் வந்து ராயா தான் இந்த சென்டர் பேக்ஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு இருந்தோம். 3வது சென்டர் பேக் நம்ம யாருமே ஆடல. கேப்ரியல், ராயா அண்ட் சலீபா தான் வச்சு ஸ்பிளிட் பண்ணி நம்ம பாஸ் போட்டுட்டு இருந்தோம். ப்ரொக்ரஷன் பிளேவும் அப்படிதான் ஆச்சு நம்ம விளையாடுறப்போ. எவனா ஒருத்தன் வந்து இன்வெர்ட் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருந்தான் பார்ட்டியோட. இன்னொரு பிளேயர் தான் ரைஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா தான் ஆடிட்டு இருந்தான். மேட்ச் அப் அண்ட் டவுன் ஓடிட்டு தான் இருந்தான். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் பிளே வைஸுங்கிறது ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் வாட் வி டிட். லைக் நம்ம ட்ரொசார்டை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், ஹவர்ட்ஸை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், மார்டினெல்லி யூஸ் பண்ணது எனக்கு எல்லாமே வந்து வெரி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதுதான். எனிதிங் டு ஆட் லலித் ப்ரோ? அப்பப்போ வெங்கர் பால் தெரிஞ்சது ப்ரோ. அந்த ஒன் டச் பாஸ்லாம் தெரிஞ்சது 2022 போனப்பவே வெங்கர் பால் நல்லாவே தெரிஞ்சது. அந்த வெங்கர் பால் தெரிஞ்சது, நல்ல அந்த ஒன் டச் பிளேவும் தெரிஞ்சது. அதான் சொல்ல வந்தது. லைக் இது வந்து ஒரு லேட் வெங்கர் டீம்ஸ் பாக்குற மாதிரி இருந்தது இந்த மேட்ச். நல்ல ஆடி ஒரு மாதிரி ஆனா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சீசன்ல வந்து ஹாவர்ட்ஸ், சாக்காவோட த்ரோசார்டோட நிறைய கோல் போட்டது கார்னர் கிக் தான். ஆமா கார்னர் தான் நம்மளோட பெனால்டி. ஆமா அது இந்த நேத்தே எவ்வளவு கார்னர், ஒரு பாயிண்ட் நம்ம 11 கார்னர்ல இருந்தோம், அவங்களுக்கு 0 கார்னர்ஸ்ல இருந்துச்சு. அது ஒரு இதுவா இருந்துச்சு டோட்டலி. ஸோ இதுதான் நம்மளோட ரிவ்யூ. ஓவரால்னு பார்த்தா
ஓவரால் ஹாப்பி வித் த பெர்ஃபார்மன்ஸா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நாங்க 3 பேருமே சொன்னோம் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு. ஹாப்பி வித் ரிசல்ட்டா வெரி ஹாப்பி. குடன்ட் ஹவ் எக்ஸ்பெக்டட் எனிதிங் பெட்டர். ஏன்னா காலையில தான் சிட்டி வேற ஒரு அவே கேம் அவங்களுடைய அவே கேம் டிரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளும் டிரா பண்ணி அந்த நேரத்துல இருந்ததுன்னா இப்போ நாங்க 3 பேர் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம். வேற மாதிரி இருந்திருப்போம். ஆமா அப்படியே ஆமா ஹரி எல்லாம் வேற லெவல்ல வந்து இறக்கி வச்சிருப்பான். ஸோ அதனால வந்து லைக் ஓவரால் ரிவ்யூனா அதான். பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். ஹரி, ராயா. ராயா ராயா இந்த கேம்ல ரொம்ப பண்ணல ப்ரோ. அந்த 2 கோலுக்கு வந்து நான் அவனை ப்ளேம் பண்ண மாட்டேன். அவன் இன்ஜுரியில் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை விளாட வச்சு இந்த கேமுக்குலாம் ஆக்சுவலி நெட்டோ வச்சு விளாட வச்சாலே பிரச்சனை இருந்திருக்காது. அவ்வளோ சீரியஸான கேம் இல்லை அவன் விளாடுறதுக்கு. அவனை பிஎஸ்டி நிறைய இறக்கி விட்டுருக்கலாம். அகெயின் நம்ம பிளேயர் மேனேஜ் பண்ணுறது வந்து நம்ம தலைவர் மிக்கேல் அரித கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணணும். True. ஸோ I'll give him 7. அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி ரொம்ப பேட் இல்லை. 7 இஸ் ஓகே ஃபைன். லலித் ப்ரோ, கேலஃபியோரி. கேலிஃபோரி I'll give him 7 ப்ரோ. ஏன்னா சாரி 7.5. ஏன்னா சூப்பரா ஆடினா, பட் டிஃபென்சிவ் ஃப்ரைலிட்டிஸ் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த டிஃபென்சிவ் ரியாலிட்டிஸ் தெரிஞ்சதுனால தான் வந்து நம்ம வந்து அந்த அட்டாக்கிங் இதெல்லாம் வச்சுட்டு ஓவரா வந்து அவன் மேல ஃபோக்கஸ் பண்ணி அந்த டிஃபென்ஸை விட்டுருமோ. ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு ஜின்செங்கோ தேவையில்லை. கலஃபியோரி இன்னொரு ஜின்செங்கோ கிடையாது. அவன் வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஜின்செங்கோ. பட் ஹரி சொன்ன மாதிரி ப்ராபப்ளி அந்த பிகினிங்ல இருக்கிற அந்த ஜெல்லா வர ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பா ப்ளே ஆகும். ஏன்னா இன்னொரு லீக்ல இருந்து வர வந்திருக்காங்க. ஸோ இந்த ஓவரா ஆடக்கூடாது. இங்க வந்து நீ இட்டலியில என்ன செஞ்சியோ அதையும் இங்க கொஞ்சமும் செய்யணும். ஆனா இங்கிலாந்துல என்ன செய்யறாங்களோ அதையும் நீ கொஞ்சம் செய்யணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கான். 7.5 ஐ வுட் சே 7. அந்த 7.5 கூட இல்ல. அவன் அசிஸ்ட் எதுவும் பண்ணல. எல்லோ கார்டும் வாங்கினா. ஆமா, அது 2வது ரெட் கார்டு கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பாங்க. அது கொடுத்திருந்தாலும் ஒன்னும் சொல்லியிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் அது. we have seen it being given, we have seen it being not being given as well. நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா போனோ நோட்டை வந்து அந்த பாயிண்ட்ல வந்து அவனே வந்து ரெஃப்ரி மைண்ட்ல 2வது எல்லோ கொடுக்கணும்னு இருந்தாலும் அவன் இல்ல நீ எல்லோ கொடுன்னு சொல்லிட்டு கை காட்டி அவனே வாண்டடா ஒரு கார்டை வாங்கிட்டான் அந்த நேரத்துல ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ இது ரெட்டு கொடுத்திருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அது ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. பட் அகேன் ரெஃபரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சைட்ல இருந்து நிறைய வித்த காமிச்சாங்க. அதுக்கும் எதுவும் செய்யல. ஸோ ட்ரா த மேட்ச் அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அடுத்தது நான் கேப்ரியல் எடுத்துக்கிறேன். சாலிட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கேப்ரியல். தப்பு எதுவுமே வந்து செஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு ஞாபகம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து கரெக்டா இது பண்ணி எங்க டாமினன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம 75% பொசிஷன் இருக்கோங்கிறது வேற. 90% வந்து நம்ம வந்து அவங்களுடைய பிச்சில் தான் இருந்தோம். அவங்களுடைய ஹாஃப்ல தான் இருந்தோம். 93% நம்ம இருந்தோம். which meant that defenders really did not have anything to do apart from those two situations. ஸோ மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஃபென்சிவ்லி கேப்ரியல் வந்து ஃபுல்லி செக்யூரா இருந்தான். எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சான். ஸோ கேப்ரியல் I'll give him an 8/10. ஹரி, சலீபா அந்த ஒரு வார்டியை வந்து ஒரு பம்பரம் போல் சுத்தி விட்டது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி வாடி தான் இப்போ ட்விட்டர்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாடி வந்து முஸ்தாஃபி சொக்ரட்டிஸ்லாம் வந்து பூலி பண்ணவரு, சலீபா வந்து கிட்டே நெருங்க முடியல அப்படின்னு. ஆக்சுவலி அது உண்மைதான். சலீபா ஒருத்தன், மற்றவங்க எல்லாம் அட்டாக்கு. வாடிக்கு பந்து வந்தாலே சலீபா வந்து அடிச்சு போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூள் படத்துல சொல்லுவாங்களே, இதுதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒட்டி வச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ட்ரை பண்ணான் வாடி. ஆக்சுவலி ஒரு எல்லோ கார்டு வாங்குவான் சலீபா, ஞாபகம் இருக்கா? ஆமா 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 கொஞ்சம் ட்ரபிள். பட் ஆனா அதுக்கப்புறம் செட்டில் ஆயிட்டான். இது இந்த பேட்டில் நம்ம வந்து ஒரு பிரைம் வாடி வர்சஸ் இப்ப இருக்கிற சலீபாலாம் சூப்பர் பேட்லாம் வந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்ல பேட்லாம் இருந்திருக்கும். ஆக்சுவலி வாடி வந்து சொல்லுங்க. சலீபாவோட ஸ்டாண்டர்டுக்கு நேத்துக்கு கேம் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. அந்த அளவுக்கு இல்ல செகண்ட் ஹாஃப்ல. ஆக்சுவலி அந்த வாடியோட டிஃபெண்ட் பண்றதும் சரி, நேத்து அவ்வளோ பண்ற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் இல்லை சலீபாவுக்கு ஆக்சுவலி. ஸோ I'll give him a 7. ரொம்ப சொல்ல முடியல. 7/10 கரெக்ட். 7/10 தான். அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டாங்க. லலித், டிம்பர் 8. அசிஸ்ட், ஓவர்லாப், அண்டர்லாப் எல்லாமே பண்றான். எனக்கு என்னன்னா சரி இப்போ ஒரு பக்கம் பென்வெயிட் பெஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் பார்க்கலாம். டிம்பர் கேன் பிளே ஆல் ஓவர் தி பேக் லைன். ஸோ லெட்ஸ் see how பென்வெயிட் திரும்பி வரும்போது எப்படி ஆர்டெட்டா வந்து இது பண்றான்னு பார்க்கலாம். பட் இதுக்கு மேலலாம் வந்து நம்ம பேசின இதுதான் ரொட்டேஷன் தான். ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். இங்க எவன் வந்து ஆடுறான், எவன் இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி யாரை ஆட வைக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். 8 டிஃபெண்டர் வச்சிருக்காங்கன்னா 8 டிஃபெண்டரை யூஸ் பண்ணு. கையில வச்சிருக்கல 8 பேரை, அது 8 பேரை யூஸ் பண்ணு. அதுதான் இதுக்கு மேல. ஸோ
இதுல அசிஸ்ட் மெயினா ஒரு யா 8. யா டிம்பர் 8 ஐ வுட் ஈவன் கிவ் him 8.5 அசிஸ்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு கண்டிப்பா நான் ஐ வுட் ஈவன் கிவ் him 8.5 சூப்பரா விளையாடணும். நிறைய ஸ்டாட்ஸ் இருந்தது அவன் பண்ணது எல்லாமே. எப்படின்னா ஒரு சொல்லுவேன் காமெடியா இருக்கும் ஆக்சுவலா. நம்ம நேத்து மேட்ச் நம்ம விளையாடினப்போ ஒவ்வொரு டியூவல் வின் பண்ணதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வந்து பிளேயர்ஸை ஓவர் பவர் பண்ணிட்டு நம்ம பால் எடுத்துட்டு போனதா இருக்கட்டும், அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு காலத்துல நம்ம விளையாடுறப்போ நம்ம அந்த ஃபோர்த் ஃபினிஷ் பண்ண கேப்பபிலிட்டி இருக்கிறப்பவே டைட்டில் சேலஞ்ச் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்த காலத்துல நம்மள பெரிய டீம்லாம் இப்படிதான் பால் நம்ம கிட்ட எடுத்துட்டு போவாங்க. அது அது பாக்குறப்ப செம்மையா கடுப்பா இருக்கும். என்னடா ஒரு ஆளாவே மதிக்க மாட்டீங்க எங்க ஆளுகளை, அப்படியே பால் அப்படி தூக்கிட்டு போறீங்களேன்னு டிம்பர் நிறைய செஞ்சான் அது நேத்து மேட்ச்ல. அது அந்த டிஃபரன்ஸ் இன் குவாலிட்டி, அந்த டிஃபரன்ஸ் இன் இது இருக்குது, ஒரு நல்ல டீம் நம்ம வந்திருக்கோங்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நல்லாவே தெரிஞ்சிச்சு. லெஸ்டர் சிட்டி 20th பிளேஸ் டீம் கூட இருக்கலாம், பட் ஆனா ஓவர் பண்றோங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ டிம்பர் 8.5 யா ஐ அக்ரி. ஐல் டேக் தாமஸ் பார்ட்டி ஜெயிச்சிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு வந்து ஒரு 5.5 இல்லாட்டி 6 கொடுக்குறேன், அவ்வளவுதான். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருமே நல்லா ஆடினாங்க லலித். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருமே நல்லா ஆடினாங்கல்ல. யாருமே நம்ம வந்து சலீபாவை இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றோம்னா பார்ட்டியை பண்ணி தானே வரும். நம்ம ஜாலியா சிரிச்சுட்டு பேசணுங்கிறது வேற, பட் இந்த மாதிரியான கேம் சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு தானே நம்ம மெரினோ மாதிரி ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் a bit disappointed. அவன் வந்து நிறைய அந்த அவன் இன்ஜின் குறையுது, இது வந்து அவனை பிளேம் பண்றதா இல்லாட்டி மேனேஜர் மேல குறை சொல்றதா எனக்கு தெரியல. ஆர் இப்ப இருக்கிற ரிசோர்ஸை நம்ம இப்படிதான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா மிட் வீக் ஒரு கேம் ஆடுறோம், அதுக்கு ஜார்ஜியனை சேவ் பண்ணணும், அந்த மாதிரியான சிச்சுவேஷனா எனக்கு தெரியல. பட் இவன் வந்து அந்த 55 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் தாண்டி ஆடக்கூடிய பிளேயரே இல்லைங்கிறது வித் லைக் எவ்ரி பாசிங் கேம் நிறைய தெரியுது. ஸோ எனக்கு வந்து சிட்டி கூட எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா விளையாடினானோ அதே அளவுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் மோசமா தான் விளையாடணும். ஸோ நான் கண்டிப்பா அவனுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு 5.5 or 6 தான் கொடுப்பேன். ஹரி, டெக்லன் ரைஸ். டெக்லன் ரைஸ் இந்த சீசன் ஃபுல்லாக பார்க்குறேன். லெஃப்ட் ஹேட்டில் வந்து ஓகே தான் பண்ணுறான், பட் ஸ்டில் நாட் அப். இஸ் நாட் லெஃப்ட் ஹேட், நல்லா பச்சை தெரியுது. இஸ் நாட் லெஃப்ட் ஹேட். இஸ் அ டிபிக்கல் 6 என்னை பொறுத்த வரைக்கும். அவனை திரும்பி அந்த பொசிஷன் கொண்டு வரணும். மெரினோவை வந்து லெஃப்ட் ஹேட் வச்சா, ஸோ அவனால் பண்ண முடியுது எல்லாமே பண்ணியிருக்கான். பட் அகெயின் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைஸோட நம்பர் 8 வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதான் உண்மை. ஸோ ஆனா ஒரு சில விஷயங்கள் நல்லா செஞ்சான் இந்த மேட்ச்ல. லைக் அவனுக்கு அந்த 8ல ஆடியறது அவனோட ப்ரொஃபைல் வந்து கேரியர் ப்ரொஃபைல், அவ்வளவுதான். நம்ம அவன்கிட்ட இருந்து வந்து லைன் பிரேக் பண்ற பாஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அது நம்மளுக்கே தெரியும். ஆனா அவன் நல்ல விஷயம் பண்ணது வந்து பால் ஸ்விட்ச் நிறைய சூப்பரா பண்ணான். ஆமா ஆமா, அதான் பொசிஷனும் ஸ்விட்ச் பண்ணான் பயங்கரமா. ஆமா, சூப்பரா ஸ்விட்ச் பண்ணான். திடீர்னு பார்த்தா 10ல இருக்கான், திடீர்னு பார்த்தா 8ல இருக்கான், திடீர்னு பார்த்தா ஃபார்வர்ட் லைன்ல இருக்கான். ஸோ ஐ மீன் இட்ஸ் a குட் திங். டெக்னிக்கலா சொல்லணும்னா எந்த பிளேயர் எந்த பொசிஷன் இருப்பாங்கன்னு தெரியாம இருக்கிறது நல்லதுதான். அது யாராலையும் பண்ணல, நம்ம தான் பண்ணிருக்கோம் முத. ஸோ ரைஸ் ஆல் கிவ் 7 ப்ரோ. 7 தான். ஏன்னா அந்த என்னதான் அந்த அழகா அசிஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த கேம் பிளே கொண்டு போறதா இருக்கட்டும், ரியலி அமேசிங். 7 is too harsh. I think I'll give 7.5. Yeah, I agree. 7.5. ஏன்னா வின் வேற பண்றோம், அவன் சைடுல இருந்து பிரச்சனை எதுவும் இல்ல. எனக்கு வந்து மெரினோ வந்ததுக்கு அப்புறமே I want to see ரைஸ் more in 6. இந்த 8ல இந்த பஜனையே வேணாம், இந்த 8 பஜனையே வேணாம் எனக்கு சீரியஸா. agree. அவன் 6 போனானா அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒன் ஃபார்ம் ஆகும்ல நமக்கு பின்னாடி. ஆமா. I want to see that again. Yeah, absolutely. அந்த செக்யூரிட்டி ப்ராபபிலி நம்மள இவ்வளவுலாம் யோசிக்க வைக்காத ஒரு சிச்சுவேஷன்லயும் கொண்டு போறதால இருக்கும். அதுவும் இந்த இதுவா இருக்கும் கண்டிப்பா. So that's for sure as well. Okay, ரைஸ். அடுத்தது லலித் ப்ரோ. ரைஸ் பார்ட்டி. மூணாவது ட்ரோசாட். ப்ரோ ட்ரோசாட் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுடுங்க. பேடாஸ் சரியானது. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் டிபிக்கல் ட்ரோசாட் கோல். அப்புறம் ஒரு ஷாட் ஒன்னு எடுப்பான் அந்த இதுல, பேர் என்னது, ஒரு பிளேஸ் பண்ற ஷாட் ஒன்னு அப்படியே வந்து போஸ்ட்ல பட்டு அப்படியே வெளியே போகும். நான் கூட ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர் தான் சேவ் பண்ணேன்னு நினைச்சேன், போஸ்ட்ல பட்டு வெளியே போச்சு. அதெல்லாம் சூப்பரான ஷாட், அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ். இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நான் வந்து அவன் இனிமே நான் சொல்லுவேன் ஸ்டார்டர் இம்பாக்ட் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்டரா விளையாடினான்னா. பட் இந்த கேம் சூப்பரா விளையாடணும். சொல்லுங்க லலித். சாரி, இது ட்ரோசாட பத்தி இது பண்ணும்போது எங்கேயோ பார்த்துட்டு இருந்தேன், வில்டோட் இந்த மாதிரி தான் விளையாடுவான்னு சொன்னாங்க. நான் வில்டோட் விளையாண்டு பார்த்தது இல்ல. ஸோ வென்எவர் அதாவது மெயின் ஆள் இல்லை, ஆனா வென்எவர் த டீம் நீட்ஸ் வந்து ஒரு கோல் போடுவான்.
அந்த மாதிரி தான் ட்ரொசாட். ம், ம், ம். ஐ வுட் ம், டெஃபினெட்லி ம், அக்ரி ம். வித் தட். சூப்பரா. ரெண்டாவது அந்த ஓன் கோல் என்னதான் ஓன் கோலா இருந்தாலும் அது ட்ரொசாடோட கோல் தான் நான் சொல்லுவேன். ஸோ தட் வாஸ் குட். I'll give him an 8.5 bro. 8.5 இல்ல யா 9. யா நைனே கொடுக்கலாம். 2 கோல். ஈஸிலி 8.5 நல்லா சூப்பரா விளையாடினான் ட்ரொசாடு. கண்டிப்பா ரொம்ப நல்லா விளையாடினான். ட்ரொசாடு அடுத்தது சாக்கா நான் எடுத்துக்கினேன். டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சாக்கா. எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு குறை அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம் டிசிஷனை. பட் ஆனா கேம் பை கேம் அவன் விளையாடின விதம், அவன் பண்ணின விஷயங்கள், ஒரு பாயிண்ட்ல 3 பேர் இருக்காங்க அவனை பிடிக்கிறதுக்கு. அவன் பாக்ஸ்குள்ள வரான், அவன 3 பேர் இருக்காங்க. இவனு டேய் கீழே வீடா, கீழே விழுந்தா பெனல்ட்டி கிடைக்கின்றானா, இல்ல நான் பாலை எடுத்துட்டு ஓடிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விழுந்து மறுபடியும் பாலை பூந்து எடுத்துட்டு ஓடி வரான். டேய் ஒரு கான்டாக்டை யூஸ் பண்றா அப்படின்னு. எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ண கான்டாக்டுக்கு எதுவும் கொடுக்கல. நல்லா கரெக்டா சென்டர் சர்க்கிள் ஜோன் 14 வந்து அவன் மேல ஒருத்தன் மோதிட்டு போறான். அவன் கீழே உருண்டு விழுறான். அதுக்கு ஒரு ஃப்ரீ கிக் கொடுறான்னா அது கொடுக்காம ரெஃப்ரி பாட்டுக்கு நோ அட்வான்டேஜ் உனக்கு கொடுத்துறேன், நீ பிளே ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரெட்ரோஆக்டிவா எதுவும் கொடுக்கல. சாக்கா அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ் நேத்து. என்ன மேட்டர்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நம்பர்ஸ் இல்லாததுனால சாக்கா என்ன பண்ணிருக்க போறான் அவங்க சாக்கா. ஏன்னா அதே வீக்கெண்ட்ல வேற பால்மர் வேற 4 கோல் வேற போட்டானா. இது வந்து இனிமே இந்த வாரம் அங்க காத்தடிக்குது. அடிக்கிட்டோம். இல்ல நத்திங் அகைன்ஸ்ட் பால்மர். அந்த ஃப்ரீ கிக் எல்லாம் சரியான ஃப்ரீ கிக். அது அவன் போட்ட ஃப்ரீ கிக் பாத்தியா? பால்மர் ஃப்ரீ கிக் பாக்கல ஃபுல்லா பாரு, தயவு செய்து பாரு. எனக்கு வந்து பொறாமையா இருந்துச்சு ஒரு செகண்ட், நம்ம இப்படி ஒரு ஃப்ரீ கிக் கோல் போட மாட்டோமேன்னு. எனக்கு அப்படி ஃபீல் பண்ண வச்ச கோல் அது. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கடைசியா போட்ட ஃப்ரீ கிக் வந்து ஓடகார்டு வந்து நார்விச்சோட நினைக்கிறேன் ஒரு பர்ன்லி கூட அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஒரு டைரக்ட் ஃப்ரீ கிக் கோலுக்கு அடிக்கல. இவன் வந்து போட்டது சூப்பரான கோலா இருந்துச்சு ஆக்சுவலா. பட் அகைன் கமிங் பேக் டு சாக்கா, எனஃப் ஆஃப் பால்மர் பிரைஸ். நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனா நம்ம கடமையை செஞ்சுட்டோம் பால்மருக்கு பிரைஸ் பண்ணிட்டு. இப்போ ஒரு ஆர்சனல் ஃபேனா ஃபுல் வன்மத்தை நம்ம வந்து இறக்கிட்டு சாக்காவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். பட் அகைன் சொல்றதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இஃப் யூஆர் அ ஃபுட்பால் ஃபேன் who watches the game without looking at the stats na, you will understand and appreciate that Saka's performance yesterday ன்னு நான் சொல்றேன். என்ன ப்ரோ ஸ்டாட்ஸ் ஆல்ரெடி 5 அசிஸ்ட் வந்துருச்சு ப்ரோ, ஸ்டாட்ல இருக்குது. இல்ல நான் அதை தாண்டி சொல்றேன். லைக் இந்த மாதிரியான கேம் எல்லாம் அவன் கால் கோல் போடல, வந்து அசிஸ்ட் இல்ல, அவனுக்கு அசிஸ்ட் நேத்து கிடைக்கல. ஏன்னா அது வந்து ஓன் கோல். அது இல்லாம 5 அசிஸ்ட் இருக்கு இன்னும். True. So Saka for me was like ஒரு 9 or 9.5 performance yesterday. ஒரு கோல் இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்ட் வந்திருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் I would say 9.5 performance. ஒன் ஷவுட் அவுட். அந்த ஓன் கோல் போச்சுல, அந்த கார்னர் கிக் வந்து எவ்வளவு பிட்ச் பெர்ஃபெக்ட்டா ட்ரொசாடோட காலுக்கு கரெக்ட்டா வந்து விழுந்துச்சு பாத்தீங்களா? தாண்டி கரெக்ட்டா டிப் ஆயி ட்ரொசாட் காலுக்கு வருது. சரியா, அது ஒரு பயங்கர அண்டர்ரேட்டடான ஒரு ஆஸ்பெக்ட் ஆக்சுவலா. நீங்க வந்து இப்போ வந்து டெட் பால் சிச்சுவேஷன்ல பால் எடுத்துட்டு ஒரே சிச்சுவேஷன்ல போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அது வந்து இட் ரிக்வயர்ஸ் லைக் அன்ரியல் லெவல்ஸ் ஆஃப். ஒரு பெக்கம் வந்துட்டு ஓவரால் பெக்கம் தாறுமாறான பிளேயரா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம். பட் பெக்கம்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது அந்த டெட் பால். இவன் வந்து ஒரு இதெல்லாம் என்ன வந்தாலும் செய்ய மாட்டான் இவன் அப்படிங்கிற மாதிரி. அந்த அக்யூரசி வந்து நம்ம அண்டர் ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹியஸ் அந்த சொல்லுவாங்க, அந்த ஒரு இது வரும் தெரியுமா, கோட் ஒன்று வருமே, எனக்கு வந்து 1000 வித்தை கத்துக்கிட்டவனை விட ஒரே வித்தையை வந்து 1000 தடவை வந்து பிராக்டிஸ் பண்ண மேலதான் பயம் ஜாஸ்தின்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் இது டெஃபினட்டா. ஸோ அது வந்து லைக் அது கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா பண்றதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அண்டர் அப்ரிஷியேட்டட் ஃபேக்ட் இது. ஸோ சாக்கா டெஃபினெட்லி 9.5. ஹரி மார்டினெல்லி உன் செல்ல குட்டி நீ எடுத்துக்கோ. மார்டினெல்லி 9 கொடுக்கலாம். அதுல வர இந்த கேமுக்கு 9 கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கோலு 2 அசிஸ்ட், ஒரு அசிஸ்ட் நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் நல்ல கேம் பிளே. லெஃப்ட் ஹேண்ட் சைட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் பிகாஸ் ஆஃப் த கலிஃபியோரியன் அந்த லிங்க்கு. பட் இதுக்கப்புறம் மெரினோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன ஒரே ஒரு ஆசை என்னன்னா, வந்த பந்தை எப்படியாச்சும் மிஸ் பண்ணாமல் அடிச்சிடறான். ஏற்கனவே ஜீசஸ்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம். ஒரு பிரசிலியன் பத்தாதாடா? ஏன்டா நீங்களாம் உண்மையிலேயே பிரசிலியன் மண்ணில் பிறந்தவங்க தானே நீங்களா? இதெல்லாம் பண்ணலாமாடா நீங்க? அவன் ஃபர்ஸ்ட் கோல் மிஸ் பண்ணப்போ ஐயோ ராமா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அந்த கோல் போட்ட கோல் சூப்பரான பினிஷ். அது ஆக்சுவலா பாக்குறப்ப ரொம்ப சப்பையா தெரியும். கோல் கீப்பர் வந்துட்டு ஒரு மாதிரி அவன் ஃபூல் பண்ணி தான் அந்த ஆங்கிள் எடுத்தான். அவன் வந்து கிக் பண்ணின ஆங்கிள் அந்த கோல் கீப்பரோட ரைட்ல போனது அவனுக்கு ஈஸியா ஆக்சுவலா சேவ் பண்ண முடியாது, பண்ண கூடியது. ஆனா கோல் கீப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வெளியே போறது. அவன் வந்து லைக் அவே ஃப்ரம் ஹிம் தான் போகும் தான் ரெடியா இருந்தான். டர்ன் பண்ணது கோல் கீப்பர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சோ அந்த கோல் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு bro. He needed that goal. ஆமாமா கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு.
அதுலயே தெரிஞ்சிச்சுயா. இதுல நான் ஒரு சில பேர் சொன்னாங்க கேலஃபியோரி வந்து லெஃப்ட் பேக் கிடையாது, கண்டிப்பா நம்ம வந்து இவனை லெஃப்ட் பேக்கை வச்சு விளையாட முடியாதுங்கிறது. அது நம்மளுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா, நம்ம யார் சொன்னாலும் உனக்கு தெரியும் கேலஃபியோரி லெஃப்ட் பேக் கிடையாதுன்னு. அந்த ஆளுக்கு தான் நான் சொல்றேன். அவர் கேட்பாரான்னு தெரியல, பட் மெயினான மேட்டர் தான். லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்டர் வந்துட்டான்னா, ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்டர் இருந்தானா அவனுக்கு எந்த ஜோன்ஸ் ஆக்கிபை பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். உன்னுடைய லெஃப்ட் பேக் மேல ஏறுறான், கீழே இறங்குறான், இன்வெர்ட் பண்றாங்கிறப்போ அந்த ரோலை வந்து ஆக்கிபை பண்றது அவனுடைய வேலையா இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ரைஸ் ஒர்க் ஆகல, பிகாஸ் ரைஸ் இஸ் நாட் அன் எல்சிஎம். ஒரு ப்ராப்பர் எல்சிஎம் கண்ட்ரோல் இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து மாஸ்க் ஆயிடும் கண்டிப்பா. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மார்டினெல்லி எவ்வளவு ஹரி? 9.5 9 தான். Yeah, 9 கூட பரவாயில்ல, லைன் எடுத்துக்கிட்டோம். இல்ல ட்ரொசார்டுக்கு 9 கொடுக்குறோம்னா அவனும் கொடுக்கணும்ல. சாகாக்கு 9.5 கண்டிப்பா கொடுக்கணும். லலித் ப்ரோ, ஹேவர்ட்ஸ் யூஷுவல் கேம் ப்ரோ. அப்புறம் எப்படியோ ஒரு கோல் வாங்கி. நிஜமாவே யூஷுவல் கேமா? எனக்கு என்னமோ கொஞ்சம் சுமாரா ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவ்வளவு பெருசா ஆடின மாதிரி இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவன் யூஷுவல் கேமே இப்படிதான் இருக்கும். ஐ வுட் சே தட். இல்ல அந்த எப்படி அந்த கோல் போனதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, பாவம். அதுக்கெல்லாம் அவனை ப்ளேம் பண்ண முடியாது. கோல் விட்டு ஃப்ரீக் இது. ஒரு ஃபினிஷ் பண்ண ஒரு ஷாட் எடுப்பான், சரியான சேவ் பண்ணுவான்ல அந்த கோல் கீப்பர். ஆமாமா, சூப்பர் ஷாட் அது. ஆக்சுவலா நான் அந்த கால்ல அடிப்பானே, நான் ரைட் ஃபுட்டுக்கு போவானே எதிர்பார்க்கறேன். நான் லெஃப்ட் ஃபுட்லயே எப்படியாச்சும் கோமாளித்தனம் பண்ணி பாலை வெளியே அடிச்சிருவான்னு நினைச்சேன் நானு. ஸோ அது நல்லா பண்ணா. அப்புறம் அந்த கோல் வந்து எப்படின்னா, ஒருத்தர் இருக்கான் பெட்ரோன்னு ஒருத்தர். புது நியூஸ் வந்திருக்கு டீம் நியூஸ் அண்ட் டிக்ஸ் கிட்ட இருந்து. கலஃபியோரி has suffered a hamstring issue and is expected to miss 2 to 3 weeks of games. இது உண்மை நம்புவோம். இது இந்த எபிசோட்ல நம்ம எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். இது உண்மை நம்புவோம். டார்க் வருது வேற மறுபடி, நம்மள விட்டு விட முடியாது ஹரி. கம்மியாசு வந்துட்டோனே கலிஃபியோரி ரெஸ்ட் எடுத்துக்க, பிரச்சனை இல்ல. எங்க பழைய வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய சிமெட்ரி இருக்கும். அப்படியே ஒரு 5-6 ஏக்கருக்கு போகும் அது பாட்டுக்கு. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அங்க போறேன், மந்திரிச்ச முட்டை, எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். நைட் இன்னைக்கு பூஜை நடக்குது கண்டிப்பா. ஜீன்ஸ் படத்துல நாசர் சொல்லுவாரு, உங்க அக்காவை பார்த்து தங்கச்சியை பார்க்க முடியல, தங்கச்சியை பார்த்து அக்கா பார்க்க முடியல. அதே மாதிரிதான் கலிஃபியோரி வந்த தொமியாசு பார்க்க முடியல, தொமியாசு வந்தா கலிஃபியோரி பார்க்க முடியல, கலிஃபியோரி வந்தா பென்வெட பார்க்க முடியல. டோபியாஸ் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பழைய பேஷண்ட் டோமியாசு அனுப்பிச்சுட்டு புது பேஷண்ட் கேலிஃபோர்னியா உள்ள சேர்த்துக்குப்பா. அந்த மாதிரி தான் இருக்கு. கேலிஃபோர்னியா அந்த ஒரு நல்ல நியூஸ். பட் சொல்லுங்க லலித், காய் ஹேவர்ட்ஸ் 8 ப்ரோ கோல் அடிச்சிருக்கான். 8 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தலைவா. அந்த இல்ல லலித் ப்ரோ, அந்த கோலே அவனோடல தெரியுமா? அந்த கோலே அது கத்தி படத்துல விஜய் சொல்ற டயலாக் மாதிரி தான், கம்யூனிசம் டயலாக் மாதிரி தான் அது. அத மேபி ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். ஹெசூஸ் வந்து அந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஒரு கோல் போட்டு பார்த்தியா, அதுக்காக உனக்கு ஒரு வெங்கல கிண்ணம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொடுக்கலாம். ஒரு 7.5 தான் ப்ரோ. 8 நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த டைட்டில் வினிங் டீம்ல இந்த எச்ச கோல் அடிக்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கணும். எச்ச கோல் அடிச்சாங்க. இதுல வந்து மாஸ்டர் யாருன்னா பெட்ரோன்னு ஒருத்தர் இருப்பா. எச்ச கோல் பெட்ரோன்னு அவர் சொல்லுவேன். இந்த ரீபவுண்ட் அடிக்கிறது, கேவஸ்ல வர பால் அடிக்கிறது, அதான் ஹேவர்ட்ஸ் கரெக்டா பண்றான். we need him. ஓகே 7.5 கொடுங்க. ஆமா, அவனுக்கு என்ன கோல் தேவை, நம்மளுக்கு என்ன கோல் தேவை, ரெண்டுமே சூட் ஆயிடுச்சு கரெக்டா. கோல் சோக்கு கேக்குது, கோல் சோக்கு. பையா ஐ திங்க் 7 or 7.5 is good. ஸ்டர்லிங்ல எதுவும் ரேட் பண்றதுக்கு இல்ல, 6 கொடுக்கலாம் பேசிக்கா. வந்தான், நின்னான், ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு. நொனேரிக்கு வந்து நம்ம 8 கொடுக்கலாம் ஜி. வந்த கொஞ்ச நேரத்துல ஸ்டர்லிங் பண்ண 25 நிமிஷம் என்ன பண்ணலையோ அவன் 5 நிமிஷம் வந்து பண்ணிட்டான். இது சொல்லக்கூடாது. அது எனக்கு அது இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த வேலையில்லா பட்டதாரில ஒரு நீ இவனும் உன் கூட தான் ஆரம்பிச்சா, இவெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான், நீ இன்னும் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஸ்டர்லிங் இவன் வந்து அவன் வந்து 15 நிமிஷத்துல பண்றதுல அவன் அசால்ட்டா 5 நிமிஷத்துக்கு உள்ளுக்குள்ள போறான், ஷாட் எடுக்கிறான். அந்த ஷாட்லாம் கோல் போயிருந்ததுன்னா வேற லெவல் டெபியூவா இருந்திருக்கும் அவனுக்கு மொத்தமா. பட் ஆனா என்னன்னா, இவனோட விளையாடுறது எல்லாமே அந்த அசர்ட்டிவ்னஸ், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இல்ல, ஒரு ஸ்கில் ஒரு டேலண்ட் இல்லாம ஒரு ஓவர் ஹைப் யங்ஸ்டருக்கான ஒரு இதுவே இல்ல, அந்த ப்ரொஃபைலே இல்ல. ஆக்சுவல் ப்ராப்பரா டேலண்ட் இருக்கிற, ஓகே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஈஸியா ஒரு நல்ல கோச்சிங்கால, என்னுடைய பேஸ் லைனே ஸ்ட்ராங்குங்கிற மாதிரியான ஒரு பிளேயரா தான் இருக்கான். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அது. வனேரி வந்து கண்டிப்பா நான் 8. ஐ அக்ரி வித் யூ ஹரி. வேற யாரு சப்ஸ்டிடியூட் வந்தாங்க? ஜீசஸ்
வேணாம் ம்ஹும். வேணாம் 6 கொடுத்துட்டு அமைதியா போயிடலாம். ரைட்டு. Bro, அவன் வந்தான், அதேதான் அவனுக்கும் வந்தான் நின்றவன் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல 6 ஷார்ட் கொடுத்துல அடிச்சா அவனுக்கு அதெல்லாம் ஷார்ட்னு சொன்னாலே வந்து ஷாட்டுக்கே அவமானம். அது ஃபுட்பால் ஷாட் எடுக்கிறதுக்கே அவமானம். அதெல்லாம் 6 பாயிண்ட் கொடுத்துட்டு அமைதியா போயிடுவோம் எஸ்ஓஸ்க்கு. ஆர்டெட்டா அகைன் ஐ வுட் சே லைக் ஒரு 7.5 தான் எனக்கு. என்னமோ 10 on 10 பெர்ஃபார்மன்ஸ் மாதிரிலாம் தெரியல. ஆன் த பிச் வாட் he did was fantastic. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல பீஃப் இருந்துச்சு. லைக் த ஃபேக்ட் தட் இந்த மாதிரி வந்து வனேரியை சீக்கிரமா கூட்டு வரல, இல்லாட்டி வந்து அந்த லாஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் விடுறது, அதை வந்து அந்த டீம் இன்ஸ்டால் பண்றது. நம்ம வந்து டீம் நல்லா விளையாடினா அவனை எவ்வளவு புகழறோமோ அதே மாதிரி தான் இதுவும். அவன் இந்த விளையாடலன்னா டைரக்டா அந்த ஒரு சில ஆஸ்பெக்ட் மேனேஜருக்கு தான் போகும். எனக்கு அந்த அந்த ஃபேக்டர் பிடிக்கல. மத்தபடி வேற யாரும் நம்மளுக்கு சப்ஸ்டிடியூட் வரல. இவங்க 3 பேர் தான் வந்தாங்க. கரெக்டா ப்ரோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ட்விட்டர்ல பார்த்துக்க நொனேரி வந்து அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க தயவு செய்து வேணாம். அவனை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும். 16 வயசு தான் ஆகுது. இல்ல இதுல 2 கேம்ல ஏதாச்சும் ஒரு கேம் ஆடிடுவான் ப்ரோ. எய்தர் பிஎஸ்ஜி இல்லாட்டி வந்து சவுத்ஆம்ப்டனோட அவன் ஆடிதான் ஆகணும். நம்ம வந்து சவுத்ஆம்ப்டனோட கூட ஸோ அந்த மாதிரி கூட ஆட வைக்கலன்னா கஷ்டம் தான். நம்மளால வந்து அவனுக்கு கேம் டைம் கொடுத்து அவனை வந்து அந்த ஃபிட்னஸ் லெவலுங்கிறத தாண்டி கேம் லெவலுக்கு கொண்டு வராத வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றது வந்து இது வந்து நான் லாஸ்ட் பார்ட்டி தான் மேன் ஆஃப் த மேட்ச். நான் அது வந்து கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம சொல்லுவேன். மேன் ஆஃப் த மேட்ச் வாஸ் தேர் கோல் கீப்பர் ஹெர்மன்சன். 100% நான் சொல்லுவேன் அந்த கோல் கீப்பர். இது வந்து நம்ம வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆப்போசிஷன் டீமா இருந்தாலுமே யார் எப்படி விளையாடினாலுமே ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து யூ கேன் நாட் லைக் எப்படி சொல்றது ரெஃப்ரைன் ஃப்ரம் அப்ரிஷியேட்டிங். மேட்ஸ் ஹெர்மன்சன் போட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அது ஆக்சுவலா. ஒரு ஏன்னா இந்த டெஹே பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவன் யுனைடெடுக்கு விளையாடுறான், பெரிய டீமுக்கு விளையாடுறான், அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஒரு சின்ன டீமு அங்க வந்து இப்பதான் வந்து செகண்ட் டிவிஷன்ல மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்களுடைய சர்வைவல் எல்லாமே டிபெண்ட் ஆகிற நேரத்துல ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டான் அவங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா நான் வந்து அந்த பாயிண்ட் ஒரு விஷயத்தினாலே நான் வந்து ஐ வுட் கிவ் த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் டு மேட்ச் ஹெர்மன்சன் ஃபார் ஷூர். ஸோ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நான் தான் போட்டிருந்தேன். அவன் வந்து ஒரு மாதிரி இந்த மேட்ச் ஃபுல்லா ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிரைம் நாயர் அண்ட் பிரைம் புஃபான் மாதிரி ஆயிட்டான். எதை வந்தாலுமே வந்து அந்த இது பேர் என்னது குங்ஃபு ஹசில், அதுக்கு தமிழ்ல ஒண்ணு வருமே சதுரங்க வேட்டையா சதுரங்க இது அப்படின்னு சொல்லிட்டு வரும், சன் டிவில வரும். மிரட்டல் அடி காண தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல அப்படிதான் கோல் கீப்பர் இப்படி கை அப்படி வைப்பான் இப்படி வைப்பான் தடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரிதான் செஞ்சான் பேசிக்கலி. அதான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அவனே நம்மள டீஸ் வேற செஞ்சான். இந்த சான்ஸ் எடுத்துக்கோ, அதையும் உன்னால போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கையில அதையும் தடுத்து வேற வெறுப்பா இருந்துச்சு. வெறுப்பா இருந்துச்சு. பட் ஆனா அதான் சொல்றேனே, வெறுப்பா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாம இருக்க முடியல. அதுதானே மேட்ரு. அது வந்து லைக் டெஃபினெட்லி அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சீசன் சர்வைவ் பண்ண போறாங்கன்னா டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் ஹிம் அண்ட் வார்டி. இது இவங்க 2 பேர் மேலதான் ஃபுல்லாவே வந்து டிபெண்டன்டா இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லுங்க லலித் ப்ரோ. இல்ல இந்த மேட்ச் ஜெயிச்சதுனாலதான் இவ்வளவு பாராட்டு வருது. டிரா இருந்துச்சு அது வெறும். ஆமாமா டிராவா இருந்ததுன்னா அவனை வேற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணிருப்போம். வார்த்தைகள் எல்லாம் வேற மாதிரி வந்திருக்கும். அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ் அப்படியே வந்து அருவியா கொட்டிருக்கும் இந்த நேரத்துல. சரி சீக்கிரம் என்ன அடுத்து வந்து 2 பைல்வான்லாம் வந்து மோத போறாங்க இன்னும் 8 நிமிஷத்துல. ஆமா சந்தோஷமா அந்த மேட்ச் போய் பார்த்துட்டு ஒரு ஹேட் டாச்ச போட்டு யாரு ஜெயிச்சாலும் நம்ம சந்தோஷம் இல்ல. ஒரு நல்ல வீக்கெண்ட் ஆமா பொனான்சா வீக்கெண்ட் தான் முடியும். 2 பேர் அடிச்சிட்டு சாவிட்டோம். ஒரு நல்ல வீக்கெண்டா ஒரு முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அப்படியே இந்த எபிசோட முடிச்சுப்போம். தேங்க்ஸ் a lot ஹரி, தேங்க்ஸ் a lot லலித். we had a lot of fun recording this episode. we hope you had fun too. ஒரு புது விஷயம் வந்து நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆக்சுவலா என்டர்டெய்னிங்கா பண்றதுக்கு. கூடிய விரைவில் அதை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதை பத்தி இன்னொரு விரைவில் நாங்க சொல்றோம். பட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் a lot ஃபார் ஆல் த சப்போர்ட். உங்களுடைய கருத்துக்கள் இந்த எபிசோட்ல இந்த கேம் பத்தி என்னங்கிறத நம்ம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே போல் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா மறக்காம சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ். ஹேவ் a great day. Bye.